இப்ப கிட்டத்தட்ட எனக்கு வந்த தகவல்கள் 2026 அதிமுக சார்பாக சவுக்கு சங்கர் வந்து சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுற அளவுக்கு எடப்பாடி வந்து அவருக்கு ஏதோ தொகுதி ஒதுக்கி வச்சிருக்கிறாருங்கிற சூழ்நிலையில் அந்த அளவுக்கு எடப்பாடி கிட்ட நெருக்கமாயிட்டார். நீங்க அதே மாதிரி கவர்னரை நேரில் சந்திச்சாரு, கவர்னரையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கைதாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் முதலமைச்சரையே சந்திச்சேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் என்னைக்காவது ஏதாவது யூடியூப் சேனல்ல சொன்னாரா? அப்ப ஏன் நீ முதலமைச்சரை சந்திச்சா? ஏன் உன்னை யார் வர வச்சது? நீ காசு கொடுத்ததுக்கு உனக்கு வேலை செய்யறேன், நீ காசு கொடுத்ததுக்கு உனக்கு வேலை செய்யறேன் அப்படிங்கிறப்ப இது விபச்சார தொழிலுக்கு ஈடாக தான் நான் பார்க்குறேனே தவிர அவரை பத்திரிகையாளர் தளத்தில் வச்சு பார்த்துக்கிறதே கிடையாது. இது வந்து பர்சனலு இல்லை விட்டுருங்க அப்படின்னா அது எப்படி நாளைக்கு விட முடியும்? இதே நாளைக்கு சவுக்கு சங்கர் பேசுறப்ப எல்லா சேனல்லையும் இப்படி பொத்திக்கிட்டு கேட்குறீங்க, எல்லாத்தையும் பேசுற நீ நாளைக்கு நீ பொம்பளை சோக்கு இல்லாமல் இருக்கிறியா? எனக்கு வந்த தகவல் ஃபெலிக்ஸ் மேலையும் குண்டாஸ் பதிவு பண்றாங்க. அவர் மேலையும்? ஆமா, குண்டாஸ் வந்து ஃபெலிக்ஸ் மேலையும் போடுறாங்க. 2 பேரையுமே குறைந்தது வந்து ஒரு வருஷத்துக்காச்சும் வெளியில வரமாட்டாங்க. அவர் ஒரு நெறியாளர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எப்படி நம்ம இவ்வளவு குண்டாஸ் போடுற அளவுக்கு பார்க்கணும்? இப்ப பேசி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தவங்களை குறிப்பிட்டு தாக்குறதுங்கிறது அப்ப யூ டூ இன்சைட் த கிரைம். ஃபெலிக்ஸை சார்ந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்குது, நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, பணம் முடிங்கிருக்காருன்னு இப்போ அடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பர்சனலாக அவர்னால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் வெளியில் ரிவீல் ஆகல. இப்போ இவருடைய டிமாண்ட் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 300 crores. சவுக்கு சங்கருடைய நேரடியான டிமாண்டு 300 கோடி ரூபா தனக்கு வேணும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா? நல்லா இருக்கு. ரொம்ப நாளா காணும் இந்த அரசியல் பரபரப்புல நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் உங்களை எங்க? இல்ல அப்படிலாம் இல்ல, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு கொஞ்சம் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால வெக்கேஷன், முதலமைச்சரே போறாரு, அப்புறம் நாங்களாம் போகாம இருக்கலாமான்னு சொல்லி கொஞ்ச நாள் கொஞ்சம் ஃபேமிலி டூர்ல இருந்தோம். மற்றபடி தொடர்ச்சியாக ஆக்டிவா தான் இருக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தமிழகத்துல ஒரு பரபரப்பான விஷயம் அப்படின்னு சொன்னா ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது தான். அவரை தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய கைதும் தான். எப்படி நான் பாக்குறீங்க இந்த விஷயத்தை நீங்க? இல்லை, நான் எப்பயுமே சொல்கிறதுதான், அவரை நாங்கள் வந்து ஊடகவியலாளருங்கிறதே நான் அந்த மேற்கோள் காட்டுறதையே நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் ஊடகவியலாளரே கிடையாது. நீங்கள் அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து செயல்படாமல் தனிநபராக, இப்போ உண்மையிலே எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நம்ம என்ன பிரச்சனைன்னு சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. பட் ஆனால் இவர் ஏன் இப்போ ஒரு அதிகார வர்க்கத்தை தொட்டதுனால, பெண் காவலர்களை பேசினதுனாலன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்களே தவிர, பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி அருண் அவர்களை சார்ந்து அவர் செய்த விமர்சனம் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாலின் அவர்களாலோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் சொல்லியோ நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்படிதான் பேசிக்கிறேன். பார்வை அப்படி இருக்குது, பேசுறவங்க அப்படி பேசுறாங்க. இப்போ அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட மனைவி கூட வந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க விடுதலை கொடுக்கணும்னு. இதில் வந்து எனக்கு லாஜிக்கே புரியல. கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸு, கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. பெயில் கொடுக்கணுமா வெளில விடணுமான்னு முதலமைச்சராக முடிவு பண்ண முடியும்? பத்திரிகையாளருங்கிற அதான் பேசிக் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுக்கு அறிவே கிடையாதவங்க தான் இப்படி பேசுவாங்க. இது வந்து அரசியல்வாதிகளுடைய, அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்து இவருடைய விமர்சனங்கள் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய மருமகனை சார்ந்தா இருக்கட்டும், மகனை சார்ந்தா இருக்கட்டும், கடைசியாக கூட நிவேதா பெட்ராஜன் சொல்லி ஒரு நடிகையை சார்ந்து நேரடியாக சம்மந்தப்படுத்தி அவரை பற்றி நிறையா பேசி ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தப்ப கூட அமைதி காத்த திமுக இன்னைக்கு இதை இவ்வளோ தூரம் விகரசாக கொண்டுட்டு போக வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், அதிகார வர்க்கத்தின் அதிகாரங்கள் ஜாஸ்தி. இப்போ சொல்கிற மாதிரி எல்லாருமே உதயச்சந்திரனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகளின் வளையங்கள் வட்டாரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகாரத்தை முதலமைச்சரை விட அவங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி அருணுங்கிறவர் இன்னைக்கு டிஜிபியோடைய புரோட்டோக்காலில் அவர் இருக்கிறார். உதயநிதிக்கும் நேரடியாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். முதலமைச்சர் எங்கேயும் நம்பி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற இடத்துல அவரை டச் பண்ணதுனால அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த பிரச்சனை. அதுவுமே என்ன அப்படின்னா, அந்த இடத்திற்கு ஏடிஜிபி அருண் இருக்க வேண்டிய இடத்திற்கு இன்னொரு அதிகாரி ஆசைப்படுகிறார். அந்த அதிகாரி வந்து சவுக்கு சங்கர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறார். அந்த அஜெண்டாவை இவர் கொடுக்குறார். இவரை பற்றி நெகட்டிவாக பேசி இவர் அந்த இடத்துல இருந்து நவுத்து அப்படிங்கிறது தான். இப்போ நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்கிறதே வந்து, திருச்சியில் சார்ந்து இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து சத்யபிரியான்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கமிஷனராக இருந்தாங்க.
அது வந்து எதனால வந்து அமைச்சராக 89ல இருந்து இருக்கிறாரு நேரு. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அமைச்சராக நேரு இருக்கிறப்ப கமிஷனராக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் கார்பரேஷன் கமிஷனர்லேருந்து நாளைக்கு ஆர்டிஓலேருந்து யார் அங்கே இருக்கணும் அந்த மாவட்டத்தை சார்ந்து சுற்று வட்டாரத்தில் யார் இருக்கணும். நம்ம செந்தில் பாலாஜி வர வரைக்கும் கரூர் வரைக்குமே வந்து நேருவோடைய அதிகார வரையம் இருந்துச்சு. அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருந்துச்சு. இந்த எல்லா இடத்துலையுமே இவர் வச்ச அதிகாரிகள் தான். முதல் முறையாக அவர் அமைச்சராக இருக்கிறப்ப அன்பில் மகேஷோடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு கமிஷனர் உள்ள வராங்க, அதான் சத்யபிரியா. அது வந்து இவங்க கிட்ட வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க, இவங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கிறப்ப நேருக்கு ஒரு கோவம். இது ஸ்டாலின்கிட்டயோ உதயநிதிக்கிட்டே கொண்டுட்டு போய் சேர்க்க முடியல. எதனாலனா மகேஷ் வந்து இவங்கள வச்சு தானே காரியம் சாதிச்சிருக்காரு. அப்போ இந்த கமிஷனரை மாத்துங்கன்னு நாளைக்கு நேரு சொன்னா எடுபடலை, நேரடியாக சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் எடுபடாதுங்கிறப்ப அப்ப இந்த சூழ்நிலையில் நேரு என்ன செய்கிறாருன்னா இந்த அஜெண்டாவை சவுக்கு சங்கர்கிட்ட கொடுக்குறாரு. எனக்கு வந்து என்னையா பண்ணியா இந்த பொம்பளைய மாத்தியா அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகுது, ஒரு விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட வரப்ப நீங்கள் ஆளும் அமைச்சராக இருக்கிறப்ப உங்ககிட்ட நான் நேரடியாக இதற்கு சம்மந்தப்பட்டு தொகை வாங்கணுங்கிறது இல்லை. அதாவது வேற ஒரு பாஷையிலே சொல்லலாம், ஒரு 4-5 இடத்துல பேசும் பொருள் ஆக்கிடுவோம், அங்கங்கே எழுத விட்டுருவோம், அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோன்னா அப்போ நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா அமைச்சராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அவர் வந்து உள்ளாட்சித்துறையோட அமைச்சராக இருக்கார். கடந்த முறை எஸ்பி வேலுமணி அவர்கள் அதே ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறையில் எந்த அளவுக்கு கோடியாக எடப்பாடியை விட அதிகம் சொத்து சேர்த்தாருன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இலாக்கா. துணை முதலமைச்சராக இருந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வேறு எந்த இலாக்காவும் வேணாம், இது மட்டும் போதும்னு சொன்னவர். இந்த முறையுமே அது உதயநிதி ஸ்டாலினுக்காக கொடுப்பதற்காக தான் வச்சிருந்தாங்க. நடவடிக்கைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, துணை முதலமைச்சருங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இப்ப அமைச்சர் ஆகிறப்பயே அவர் உள்ளாட்சித்துறையை ஒதுக்குறதுக்கு தான் இருந்தாங்க. அதனாலதான் மேயர்கள் எல்லாமே டம்மியா போட்டது. பட் அந்த சூழ்நிலையிலுமே வந்து இப்போதைக்கு மினிஸ்ட்ரிக்குள்ளார மட்டும் வந்துக்குவோம், முக்கியமான இலாக்காவை பொறுமையா எடுத்துக்கலாம்னு அதை வெயிட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறப்போ ஒரு கார்பரேஷன் கமிஷனர் டிரான்ஸ்ஃபருக்கு நேரு 1 கோடி ரூபா வாங்குறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சவுக்கு சங்கர் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன செய்வார், உடனே சரி அப்படின்னு சொல்லி அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். அப்போ இது மறைமுகமாக சவுக்கு சங்கருக்கு 1 கோடி ரூபா வருது. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கப்போ நான் என்ன கேட்டாலும் நீங்கள் கையெழுத்து போட்டு தரப்போறீங்க, சிம்பிள் லாஜிக். இப்போ இதை என்ன பண்ணுவார் வெளியில் வந்துன்னா, போகிற 2-3 யூடியூப் சேனலில் நாளைக்கு தம்ப்நெயில்ல வந்து, ஏன்னா இவருடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்வையாளர்கள் யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்கு ரெவென்யூ இன்னைக்கு நிறைய போட்டிகள், அதிக பார்வையாளர்கள் அவர் பேசினா நிறைய சேனல்கள் உருவாயிருச்சு, போட்டிகள் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதனால என்னன்னா இவர் கொடுத்தாருன்னா சாதாரணமா 1 லட்சம் வியூஸ் போகும். அப்படிங்கிறப்ப அவரை அனுசரித்து இன்னைக்குமே பொதுத்தளத்துல இதை சப்ஜெக்டை தொட வேணாம், பாசிட்டிவாகவும் கொண்டுட்டு போவேன்னா, ஒரு சில சேனல்கள் நெகட்டிவாக கொண்டுட்டு போவே இல்லை, எல்லாமே ரொம்ப சாதகமாக தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு சில சேனல் வேற எதுவுமே செய்யாதீங்க, அதை தொடவே தொடாதீங்கிறாங்க. ஏன்னா திரும்பி அவர் வந்தால் நாளைக்கு கொடுக்கணும் நமக்கு. இன்னமும் அவங்க பார்வைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ இவர் என்ன செய்வார், நீங்கள் இதுதான் தம்ப்நெயில், இதுதான் ப்ரோமோ, இதுதான் சப்ஜெக்ட்னு போகிற இடத்துல சொல்கிறப்ப யாரை சார்ந்து பேசுகிறாரோ, இது நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். டேவிட்சன் ஆசீர்வாதத்தை பற்றி வச்சுக்கலாம், சங்கர்ஜிவாலை பற்றி வச்சுக்கலாம், சைலேந்திர பாபு வச்சுக்கலாம், சத்யபிரியாலாம் எனக்கு தெரிஞ்சு 4 இன்டர்வியூவில் ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸரை இவ்வளோ பெருசுக்கு. அதே மாதிரி முன்னாடி சிறைச்சாலையில் கடலூர் சிறைச்சாலையிலேருந்து வெளில வந்தப்போ இதே செந்தில்குமார் எஸ்பியை தம்ப்நெயில்ல வைங்க அப்படின்னு சொல்லி அவரை டேமேஜ் பண்ணுறது. அதாவது அதிகார வர்க்கத்தை வெளிப்படையாக இப்போ நிறையா பேருக்கு வந்து அதிகாரிகளோட முகம் தெரியாது, பெயர் தெரியாது. அமைச்சர்கள் அரசியல்வாதிகளோட பெயர் மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகாரிகள் அந்த அளவுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கிறப்ப முதலமைச்சரை சுற்றி ஒரு 4-5 அதிகாரிகள் வந்து அதிமுக பீரியட்லேருந்தே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த அவர்களுடைய முகத்தை வெளிப்படுத்துவது, அவர்களுடைய பெயரை அதிகமாக பயன்படுத்துவதுங்கிறது இது எல்லாமே அஜெண்டா ஓரியன்டட். இவர் வெளியில் காட்டுகிறது நான் ரொம்ப நேர்மையானவன், அவர்கள் ஊழல் செய்கிறாங்க, பணம் வாங்கிக்கிறாங்க, அமைச்சர்களோட அதிகாரிகள் வந்து அதிகமாக லஞ்சம் வாங்குறாங்க, அதனால நான் தட்டி கேட்குறேங்கிறாரு. அது ஆனால் உண்மை கிடையாது. இவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட, அதாவது இதுதான் புரோக்கர் ஃபேக்டர் தான். அது சீரியஸாக வந்து நீங்கள் ஒரு, இப்போ நான் வந்து பிஜேபியை சார்ந்து இருக்கிறேன், அந்த இடத்துல நான் முட்டு கொடுக்குறேன், ஒருவேளை அந்த கட்சியை சார்ந்து அந்த விஷயத்தில் நான் முட்டு கொடுக்குறது தப்பு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலுமே, பட் நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கொடுத்து தான். நீங்கள் ஒன்று சார்ந்து இருக்கிறீங்க, அதனால நான் அந்த ஸ்டாண்டில் இருந்து தான் ஆகணும். ஆனால் அவர் திடீர்னு இங்கேருந்து இதுக்கு மாறுவார். இதே ஒரு சில நபர்களையே அவர் வாயால் திட்டுறவரையே அவர் வாயால் புகழ்வார். இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதத்தையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலையில் புகழ்ந்துருப்பார். சங்கர்ஜிவால் வந்து இவர் மேலே வழக்கு தொடர்த்தார். இந்த விகடனில் மாரிதாஸ் அவர்கள் விகடனு இவர் சவுக்கு சங்கர் மேலே கேஸ் போட்டப்போ சங்கர்ஜிவால் போட்டப்போ இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனால் அதே சங்கர்ஜிவால் மறுபடியும் டிஜிபியாக வரணுங்கிறப்ப அவர் சாதகமாக பேசினார். இதுதான் அப்படியே சிச்சுவேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ சத்யபிரியா பற்றி போட்டு 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 பேச ஆரம்பித்தப்ப நாளைக்கு ஒரு அதிகார வர்க்கத்தில் பேசுகிற பொருளாகிறப்ப உடனே என்ன சொல்லிடுவாங்க, மேலே எதுக்குப்பா சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பற்றி எதாவது போட்டுக்கிட்டே இருக்காங்க, வேற எங்கேயா தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கப்பா. இப்போ திரும்பியும் அந்த இடத்துக்கு காமினின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க. அது வந்து நேருடைய பரிந்துரை.
இப்ப நேரு நினைச்சது நடந்துருச்சா? ஆனா நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குங்கண்ணே. என்னன்னா பெரும்பாலும் இப்ப பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அதிமுக பின்னாடி இருந்து வேலை செய்யுது, எதிர்க்கட்சிகள் வேலை செய்யுது. ஒரு பக்கம் பாஜகவுடைய அஜெண்டாவை வந்து சவுக்கு சங்கர் அவர் வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. ஆனா ஆளுகிற கட்சியிலேயே ஆளுகிறவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அவர் அணுகணும் அப்படிங்கிற நடைமுறை இருக்கானே. இல்ல அதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்து நாங்கள் எதுவும் அவர்கிட்ட நெருக்கமாக இருந்ததா எந்த சூழ்நிலையும் கிடையாது. கடந்த முறை அவர் சிறைச்சாலையில் இருந்தப்ப அவர் மேலே தொடர்ச்சியான வழக்குகள் இருந்தப்ப எங்கள் தலைவர் கூப்பிட்டு உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா, நான் எதனாலும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன அந்த அவர் கர்சன் பாயிண்ட் தான். பட் ஆனால் அவர் வந்து சீமானை தான் இப்போ வெளில வந்தப்போ ரொம்ப சார்ந்திருந்தார், அந்த கட்சிக்கு சேர்ற மாதிரி இருந்தார். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்த தகவல்கள் 2026 அதிமுக சார்பாக சவுக்கு சங்கர் வந்து சட்டமன்ற தேர்தலே போட்டியிடுற அளவுக்கு எடப்பாடி வந்து அவருக்கு ஏதோ தொகுதி ஒதுக்கி வச்சிருக்கிறாருங்கிற சூழ்நிலையில் அந்த அளவுக்கு எடப்பாடி கிட்ட நெருக்கமாயிட்டார். பட் எங்களுக்கிட்ட அந்த மலை இவர் திமுகவுக்குமே முன்னாடி இருந்திருக்காரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐடி விங் பொறுப்பாளராக இருந்தப்பெல்லாம் இவர் ஃபுல்லாக டிஎம்கேக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். பட் சம்திங் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இதே 14 கோடி ரூபாய்க்கு சபரீசன் வாட்ச் போடுறாரு அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் ஒரு சேனலில் வந்து உட்காந்துட்டு இந்த சட்டை எவ்வளோ தெரியுமா 1000 ரூபா, இந்த வாட்ச் எவ்வளோ தெரியுமா 2000 ரூபா அப்படின்னு நீங்கள் சொன்னவர் இன்னைக்கு ஒரு மீடியாவில் உட்காடுறீங்க, அதிக யூடியூப் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக வச்சுருக்கீங்க, 15 லட்ச ரூபா சம்பளத்துக்கே போடுறீங்க. இதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் போடுறது எல்லாமே சாதாரணமாக பார்த்தா 4000 ரூபா 5000 ரூபா சட்டை. உங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறுது. திடீர்னு கார் எடுக்கிறீங்க, அது இப்போ கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கை இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இது அரசியல் ரீதியாக அதை வந்து தேர்தல் சமயத்து சார் அரசியல்வாதிகளை பற்றி தெரியாதா? நாளைக்கு இப்போ எடப்பாடியே பணம் கொடுத்து வச்சிருந்தாலும் அந்த ஆள் எவ்வளோ நாள் நாளைக்கு சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ மதன் ரவிச்சந்திரன் வீடியோ வெளில வந்ததுக்கு அப்புறமேலே எடப்பாடிக்கு வந்து ஒரு பகீர்னு திக்குன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி கவர்னரை நேரில் சந்திச்சார். உங்களுக்கு இந்த பகல் காட்சி ரெட்ஜைன் மூவிஸ்க்கு அனுமதி கொடுத்ததுக்காக அதை வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வாங்கி பார்த்துருந்தேன் போனார்ல. அப்போ அவர் கவர்னரையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. கவர்னரை சந்திச்சதையே அவர் பேசினதையே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே மதன் ரவிச்சந்திரன் இருக்கு. பட் இந்த சோர்ஸ் யாரு, உண்மையிலே இந்த சேனல்ல இருந்து யார் கொண்டு போய் வெளில கொடுத்தான்னு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இருக்கிறவங்க யாரையும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறதுக்கும் பயப்படுறாரு. யாரையாவது கேட்டுட்டா ஒரு வேளை ரிவர்ஸ் ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறப்ப இதை சார்ந்து இவர் பின்னாடிங்கிறப்ப எந்த இடத்துலையுமே நம்பகத்தன்மையா இல்லையே, இந்த தகவல்லாம் எடப்பாடி காதுக்கு போனோம்னா அப்ப நம்ம பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பானோ. இன்னைக்குமே அவர் முட்டை கொடுக்கறதை பொறுத்த வரைக்கும் என் பார்வை எப்படியாக இருக்குதுன்னா, எடப்பாடியோட சில விஷயங்கள் சவுக்கு சங்கர்ட்ட இருப்பதாகவும் எடப்பாடியோட சவுக்கு சங்கர் எத்தனை தடவை சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. நம்ம நேரடியா இப்பதான் அது வெளியில வந்து கைதாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் முதலமைச்சரையே சந்திச்சேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு நாள் என்னைக்காவது ஏதாவது யூடியூப் சேனல்ல சொன்னாரா? அப்ப ஏன் நீ முதலமைச்சரை சந்திச்சா, ஏன் உன்னை யார் வர வச்சது? அதுவும் உனக்கு மார்க்கெட்டிங் தான். உன்னை கூப்பிட்டு உனக்கு என்ன தேவையோ செஞ்சு தரத்துக்காக கூப்பிட்டு பேசுறது தான். சில இடங்கள்ல யாராவது கீழ்மட்டத்தில் அமைச்சர்கள் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் முடியாது, எதா இருந்தாலும் ஒன்று உதயநிதியை பேச சொல்லுங்க, இல்லை உங்க சிஎம் பேச சொல்லுங்க, நான் நேரில் வரேன் அப்படின்னு நீ டிமாண்ட் பண்ணியிருக்கிறது தானே அந்த இடத்துல. அதுதான் அது காட்டுது. நீ உண்மையானவனா இருந்திருந்தா முதலமைச்சரை நேற்றுக்கு தாங்க போய் பார்த்துட்டு வந்தேன், நான் நாளைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறேன், அதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளோ அருமையா இருக்குன்னு என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீ அடுத்த நாள் சொல்லியிருந்தானா நீ நல்லா நடந்தன்னைக்கே சொல்லியிருக்கணும். நீ கிட்டத்தட்ட நீ போன ஆகஸ்ட் மாதம் பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துக்கிட்டு நீ சொல்கிறப்ப அப்போ உன்னை நீ எதுக்காக போனேன்? நான் அதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு 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 சில கம்பெனிகள் இப்போ பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துக்கும் புரிதலுக்கே சொல்லுவேன். பிரசாந்த் கிஷோர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அவருடைய வேலை ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க தன்னை மறைமுகமாக தன்னை பெரிய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க பண்ணுறது புரோக்கரிசம்ங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு கட்சிக்கிட்ட தொகை வாங்கிட்டு அந்த கட்சியோடைய வளர்ச்சிக்கும் அதுக்காக வந்து வேலை செய்கிறாங்க. வெளிப்படையாவே கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்யறாங்க. அது கம்பெனி, அது ஒரு ஸ்டாண்டு, அது வேற. நீங்க ஏன்னா நீ என்ன பண்ற அப்படின்னா, இவர் வேணும்னா அவரு வேணும்னா இவரு, நீ இது காசு கொடுக்குறியா? அதாவது லிட்டரலி சொல்லணும்னா ப்ராஸ்டியூஷன் தான். நீ காசு கொடுத்ததுக்கு உனக்கு வேலை செய்யறேன், நீ காசு கொடுத்ததுக்கு உனக்கு வேலை செய்யறேன் அப்படிங்கிறப்ப இது விபச்சார தொழிலுக்கு ஈடாக தான் நான் பார்க்குறேனே தவிர அவரை பத்திரிகையாளர் தளத்தில் வச்சு பார்த்துக்கிறதே கிடையாது. இவர் என்னன்னா இந்த அதிகாரிகளை சில பேர் அதை ஒன்று சொல்லணும்னா, இப்போ ஒரு அதிகாரி நினைச்சா ஒரு விஷயத்த பெருசாக செய்ய முடியும். ஆனால் அந்த அதிகாரி செய்ய மறுக்கிறாரு அப்படின்னா அவரை வச்சு ஒரு வீடியோ. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நேரடியாக ஏதோ ஒரு சோர்ஸில் இந்த ஆளே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. என்கிட்டலாம் முன்னாடியிலேருந்து நான் இந்த ஆளை ஃபஸ்ட்டு கட்சிக்குள்ளார வந்தப்போ என்னை கொஞ்சம் பர்சனலாக டேமேஜ் பண்ணாரு, நான் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சப்போ என் சோர்ஸஸ்லேயே நிறையா பேசி இவரே தான் பேசி நான் வேணா பேசி முடிச்சுடுறேன், நீங்கள் வேணா வர சொல்லுங்கன்னு அந்த பையனை பேசுங்க, நான் போடா வேணா அவர்னா பெரிய ஆளு, அவன்கிட்ட நான் வந்து நிக்கிறது, அவனால ஆனந்த பார்க்க சொல்லி என்னால ஆனந்த நான் பார்க்க சொல்லி உங்களையும் அந்த மாதிரி நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரியான ஆட்களை கையில எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான சிம்பிளா சார் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர் இல்லை டீப்ரமோஷன் இல்லை நாளைக்கு எங்கேயோ தெரியாத டிபார்ட்மெண்ட்டை தூக்கி அடிப்பாங்க. அதனால தன்னை பேசும் பொருளை ஆக்கிறப்பயே எப்பா சாமி அவனை பிடிங்கடா, அவனுக்கு என்ன ஆகணும்னு கேளுங்கடா,
செஞ்சு கொடுத்து நான் அவனுக்கு கம்முன்னு இருக்க சொல்லுங்கடாங்கிற வார்த்தை இயல்பாக அதிகாரிகள்கிட்ட வந்துடும். அமைச்சர்களே பயப்படுறாங்களே. நாளைக்கு தன்னை வந்து இப்போ வெளியில் பெருசாக நான் இன்னொன்று கேட்குறேன். பழனிவேல் தியாகராஜன் பேசினார் 30,000 கோடி ரூபா ஸ்டாலின் உதயநிதியும் ஸ்டாலினும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த பைட் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் தலைவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேல செகண்ட் பைட்டு இவர் ரிலீஸ் பண்றாரு, தேர்டு திரும்பி எங்க தலைவர் போடுறாரு. பட் ரா ஃபுட்டேஜ் எங்க கிட்ட தான் இருந்துச்சு, நாங்க தான் அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்றது. உங்ககிட்ட இருந்து அவர்கிட்ட போயிருக்கு இல்ல, அவருக்கு அமிச்சவங்க இது வெளியில வந்ததுக்கு அப்புறமேல யார் அமிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கூப்பிட்டாலும் அவர் ரிலீஸ் பண்ணிட்டாருல. இப்ப கூடனா கொடுத்துருவோம்ல. இப்ப நீங்க என்ன எக்ஸ்க்ளூசிவா வச்சிருக்கீங்கன்னா ஒன்ஸ் நீங்க போட்டதுக்கு அப்புறம் யார் கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்கல்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இவர் அந்த கிரெடிட்டையும் எடுத்துக்கிட்டு நான் தான் நாளைக்கு பழனிவேல் தியாகராஜனோட இலாக்கா மாற்றத்துக்கு காரணம். செந்தில் பாலாஜி வீட்டு முன்னாடி நான் போட்டோ எடுத்ததுனாலதான் அங்கே ரைடு வந்துச்சு, அதனால தான் அவர் கைதானாரு, அவர் பதவி பறிப்புனதுக்கு நான் தான் காரணம். தன்னை வந்து கட்டமைச்சுக்கிறார். நான் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும், ஒரு அமைச்சரை இலாக்காவிலேருந்து எடுக்க முடியுங்களா, ஒரு அமைச்சரை பதவியிலேருந்தே எடுக்க முடியும், இல்லை நாளைக்கு நான் வந்து இடி கிட்ட நான் தொடர்பு வச்சிருக்கேன், கவர்னர் என்னை சந்திக்கிறாரு, நாளைக்கு நான் முதலமைச்சரை சந்திக்கிறேன், எல்லா அதிகாரிகளை சந்திக்கிறேங்கிறப்ப ஒரு பவர் சென்ட்ரிக்காக மாற்றிக்கிறார். ஒரு தனிநபராக நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை என்னால் எது வேணாலும் செய்ய முடியும், நாளைக்கு உன்னை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இது உண்மையிலே ஒரு நெகட்டிவான ஃபேக்டர் தானே. அதுங்க வார்த்தைகள் விமர்சனங்கள்ங்கிறது தவறு. அவர் பேசினது அன்னைங்க போலீஸோட கிளியர் பிளே சார். எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேர்தலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சவுக்கு சங்கர் நான் அரெஸ்ட் ஆக போகிறேன், நீங்கள் எல்லாம் முத்தலீஃப் நீங்களும் லியோவும் சேனலை பார்த்துக்கங்க, நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே தானே இருந்தார். ஆனால் அவங்க எப்படி அழகாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, முன்னையே பிளான் பண்ணிட்டாங்க, கீழே இருந்து கை வைக்க ஆரம்பிச்சாங்க. யாரா இருக்கட்டும் கீழே இருந்து கை வைக்கிறப்ப கொஞ்சம் சலனமாகவும் டென்ஷனாகவும் அவ்வளோ பெரிய ஆளாடா நீ பண்ணிடு, அதாவது நமக்குள்ளார ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க, நீ பெரிய இடத்துல இருக்க உன்னை தொட முடியாது கீழே அடிக்கிறேங்கிற மாதிரி இமேஜ் பண்ணோன்னே இவர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாருங்கிறது இவர் கேரக்டர் அனலைஸ் பண்ணி அடிக்க விட்டாங்க. அதை தானா பொறியில வந்து சிக்கிட்டார். இப்போ அந்த சீனை வச்சு வலுவா இப்ப நீங்க ஒரு ஜென்டரை பேசின மாதிரி ஆயிருச்சு. அதுவும் சட்டம் ஒழுங்கை நேரடியாக காப்பாற்றக்கூடியவர்களை விமர்சனம் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை யாருமே ஏத்துக்கொள்ளல. அவர் பேசின அந்த விஷயம் நேற்று அவரே நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டிருக்காரு. எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அந்த விஷயம் தப்புதான், ஈவன் சீமான் உட்பட. எடப்பாடி அப்படி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி அந்த சப்ஜெக்டே வரமாட்டேங்கிறாரு. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை, பத்திரிகையாளர்கள் சுதந்திரத்துல வந்து திமுக வந்து தலையிடுதுன்னு தான் பேசுறாரே தவிர, பேசின விமர்சனம் கருத்தை ரெட் பிக்ஸே நாளைக்கு மன்னிப்பு கேக்குது. ஏன் மன்னிப்பு கேக்குது? அந்த கருத்தை ஒளிபரப்பியது தவறு, அவர் பேசியது தவறுன்னு நீ, அதாவது சம்மந்தப்பட்டு பேசினவர் தப்புன்னு ஒத்துக்கிறாரு, ஒளிபரப்பின சேனல் தப்புன்னு ஒத்துக்குது. ஆனா உனக்கு ஆதரவு கொடுக்குற எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த கண்டென்ட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? ஒரு அறிக்கை வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் அவர் அரெஸ்ட் ஆனோன்னு ஒரு அறிக்கை வந்துருச்சு, மதுரை ஏர்போர்ட்ல இறங்குறாரு, பத்திரிகையாளர்கள் சவுக்கு சங்கரை பத்தி பேசுறாரு. அதை நான் இன்னும் பார்க்கல, அதை பத்தி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அறிக்கையை சார்ந்து உங்களுடைய கவனத்தோட வெளில வரல. நீங்க கொடுக்க சொல்லியிருக்கீங்க, எவனோ ஒருத்தன் டைப் படிச்சு நம்ம போட்டான், அதை சப்ஜெக்டா இந்த கரண்டா உங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, அது என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு தெரியல. இதுதானே விஷயம். அரசியல் ஸ்டண்டா தான் நான் பாக்குறேன். அது அவருக்கு பின்னாடி வச்சுட்டு சார் தேர்தல் சமயத்தோட அவரே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பார். அவருக்கு இப்ப பயம் என்ன அப்படின்னா, இவன் எல்லாத்த பத்தியும் வச்சிருக்காங்கிறாங்களே, கவர்னரையா போய் எடுத்துட்டு இருந்திருக்கிறான், நம்மள ஏதாவது வச்சிருப்பானே, நம்மள ஏதாவது போட்டு விட்டுருவானே, மறுபடியும் ஒரு சூழ்நிலையில இப்ப கொடநாடு வழக்கை பத்தி இவனே நாளைக்கு பேச ஆரம்பிக்கிறான். எல்லாருமே சொல்றேனே, ஒரு தரப்பு இவருக்கு ரொம்ப சாதகமா அப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு ஏடிஎம்கே ஐடிவிங்கன்னு சொல்றதை விட அதற்கு அப்பாற்பட்டே ஒரு சில டீம் வந்து சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்ன பார்வையில் முட்டு கொடுக்குறாங்கிறது எனக்கு சீரியஸா தெரியல. நீங்க நிறைய தனியார் சேனல்களுடைய நெறியாளர்கள் வந்து இவர் மேல வன்மம் வச்சு தாக்குறாங்க, நிறைய இவரை பத்தி விமர்சனங்கள் போடுறாங்கலாம் பேசுறீங்கல்ல. விமர்சனங்கிறத விட நீ என்ன நடந்துக்கிட்ட, நீ எப்படி இருந்த, அதாவது அவர் எப்பயுமே தன்னை எப்படி பேசும் பொருளாக வச்சிருப்பாருன்னா, இன்னைக்கு நான் திமுகவிலிருந்து பிஜேபிக்கு சேர்ந்தேனா, நான் பேசும் பொருளாக இருக்கேன் 2 நாள் நியூஸ்ல அப்படின்னா என்னைய பேசுறது யார்? அன்னைக்கு பேசும் பொருளாக இப்போ சுச்சி லீக்ஸ் வந்துச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ இந்த சுச்சி லீக்ஸை பற்றி நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு நான் பேசும் பொருள் ஆட்டோமேட்டிக்காக அது 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, நான் பேசினா ஒரு 5 லட்சம் ஆச்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி பேசும் பொருளாக இருக்கவர்களை பற்றி பேசி தன்னை மார்க்கெட்டிங் செய்கிறது தான் ஒரு வேலை. அதுக்கு பேசும் பொருளாக இருக்கிறப்ப எப்படி பேசுறதுன்னா வாய்க்கு வந்தது பேசுறது சார். அவர் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அதுக்கு விமர்சனம் எப்படி யார் மேல வைக்கிறீங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒருத்தவங்களை பத்தி பேசுறப்ப அதை சுவாரஸ்யமாக்குறதுக்காக நீங்க நாளைக்கு எந்த வகையிலுமே வாழ்க்கையில் உருப்படியாக இல்லாமல் உங்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலி உங்க மனைவியோட விமர்சனங்கள் வெளியில வருது, நீங்க யாரு கூடயுமே இல்லை,
நீங்க இதற்கு முன்னாடி இருவர் கூட கொடுத்தன நடத்தினேன்னு சொல்லி நாளைக்கு லிவிங் டுகெதர்ல இருந்திருக்கிறீங்க. அவங்க எல்லாமே பத்திரிகையாளர்களுடைய மனைவிகள். இவர் நெருக்கமா இருந்திருக்காரு அந்த பத்திரிகையாளர்களோட, அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிற விஷயங்கள் இருக்கப்ப நீ நாளைக்கு பொதுத்தளத்துல பேசலாமா? சரி, எல்லாருமே சொல்றது நான் உன்னை நீ எப்படின்னு முதல்ல பார்த்துட்டு நீ நாளைக்கு யோகியனா இருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றவர்களை விமர்சனம் செய்யலாம். நீ அப்படி இல்லாம இருக்கிறப்போ உனக்கு என்ன தகுதி இருக்கு மற்றவர்களை பேச? என்னன்னு இல்லை, எல்லாத்தையுமே சொல்றேன். இப்ப நீங்க நாளைக்கு இப்ப பிரதீப்புமே வெளியில வந்து பேசுறப்ப என்ன சொல்றாரு, ஆமா நீங்க கள்ளக்குறிச்சி மேட்டர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுமா, ஆரம்பத்தில் கள்ளக்குறிச்சி மேட்டர்ல அவர் அந்த பெண்ணுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆமா, தொடக்கத்துல அவர் அப்படிதான். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு நீங்க எப்படி செய்யலாம், அங்க இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு இல்லாத கதையெல்லாம் கட்டி விட்டு, ஆனா நான் நேரடியாக ஆய்வுக்கு போயிட்டு வந்தேன், வந்த அடுத்த நிமிஷமே அப்படியே ஸ்கூலுக்கு ஸ்டாண்ட் மாத்துறாரு. அவங்க அம்மாவை நாளைக்கு வேற மாதிரி கொண்டுட்டு போறாரு. நீங்களே சொல்லுங்க சார், மைனர் பிள்ளை தானே அந்த பிள்ளை, நாளைக்கு அந்த பிள்ளை லவ் பண்ணுச்சு, லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிக்கிச்சுலாம் பேசினார். நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? அந்த மாதிரியான விமர்சனங்கள், நீ ஒரு விஷயத்தை வந்து பொதுத்தளத்துல கொண்டு போய் சேர்க்கறதா இருக்க, நான் என்ன முடிவு பண்றேன்னா அதை மக்களை நம்ப வைப்பேன். இந்த பழைய காலத்துலலாம் படத்துலலாம் வரும், நான் பத்திரிகை துறையில இருக்கிறேன், நான் நினைச்சேன்னா அதுதான் செய்தி, அன்னைக்கு அதுதான் அது, நான் மக்களுடைய மனநிலையை மாற்றுவேன், தமிழ்நாட்டு அரசியலே திருத்தி எழுதுவேன்லாம் சில படத்துல வசனம் இல்லை. அது மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு நீ யாரை வேணாலும் இழிவுபடுத்துவேன்னு சொல்லி செய்யறப்ப உனக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்போ உன்னுடைய விஷயங்களை எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க அந்த நெறியாளரையே நாளைக்கு இப்ப பேசுறாங்கல்ல, நாளைக்கு உண்மையிலேயே சொல்றேன், நான் எனக்கே இப்பதான் புரியுது. என்னையே அவங்க ஒரு 6-7 தடவை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்க 2 பேருமே வந்து அன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பேசிக்கிறப்ப அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சவுக்கு சங்கருக்கும் மாலதியும் பேட்டி கொடுக்குறப்ப ஏதோ திமுக வந்து சுயமரியாதை கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பேசுவாங்க. இவரு வந்து நான் பார்த்திருக்கேன், ரொம்ப சாதாரணமான சப்ஜெக்ட். ஆனா வந்து சொல்லுமா எத்தனை மாவட்ட செயலர்மா இருக்காங்க, எத்தனை மந்திரி சொல்லுமா அப்படிங்கிறப்ப அப்படியே அந்த அம்மா ஒரு மாதிரி பொங்கி திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நான் அதுக்கப்புறம் கூட உட்கார்ந்தப்ப சொன்னேன், ஏன் அவ்வளவு எக்ஸ்பிரஸ் ஆனீங்க, கொஞ்சம் சரின்னு சாதாரணமா கடந்து போயிருக்கலாமே, இல்லை சார் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு இப்ப அந்த வீடியோவை பாக்குறப்பதான் நீங்க நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க என் பேச்சுக்கு நடுவில் கூட அதை கட் பண்ணி போட்டு பாருங்க. அந்த அம்மாவோட பார்வையில நாளைக்கு இவர் மேல ஒரு அந்த அதாவது பழகினவங்க நைட்டெல்லாம் நல்லா ஒன்னா இருந்துட்டு காலையில 2 பேரும் இப்படி தனியா உட்காந்துட்டு எங்க சொல்லு நீ தான் பேச அப்படிங்கிறப்ப ஒரு கோபம் வரும் தெரியுமா. இப்பதானடா இவ்வளவு நேரம் நல்லா இருந்தோம், எனக்கிட்டே நீ இப்படி பண்றியாடாங்கிற ஒரு கோபம், அந்த ஆதங்கம் அந்த கண்ணுல தெரியுது. அந்த சீரியஸா அப்ப அவங்க என்னன்னா, அவங்க அந்த இன்டர்வியூவை பரபரப்பாகிருச்சு, வெளியில பெருசா பேசும் பொருளாச்சே தவிர, பட் இவங்க உள்ளார இருந்தது யாருக்குமே தெரியல. அவங்களுடைய பார்வைகள் எல்லாமே வந்து நீ வந்து என்னை இப்படி பண்றிய, நான் உன் கூடயா தானே இருக்கேன், நீ என்னை இப்படி வம்புழுக்கலாமா அப்படிங்கிற ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு பிரியத்தின் அடிப்படையில தான் தோணுது. ஆனா என்ன நடந்தது நானு இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறமேல அந்த வீடியோவை பாக்குறப்ப எனக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள்ல இதுதான் தெரியுது. நான் அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அதாவது எப்பயுமே நமக்கு அப்ப பார்த்தப்போ ஒரு விஷயம் புரியாது, இப்ப ஒரு சூழ்நிலைகள் தெரியும். இப்ப அவங்களுடைய இருவரும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே வெளியில வந்திருக்குது. அப்படி இருக்கிறப்ப சாதாரணமா ஒரு கெஸ்டும் ஒரு ஆங்கரும் இதே வேற எவனாவது இருந்திருந்தா இன்னும் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க. அது எப்படி இயல்பா இருக்க முடியும் சொல்லுங்க? அது நாளைக்கு நட்பு ரீதியா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல நாளைக்கு அது ஏஜ் டிஃபரன்ஸே பயங்கரம் சார். அது அவங்களுக்குள்ள அவங்களுடைய அதாவது நான் சொல்வது என்னன்னா, தனிப்பட்ட முறையான விஷயங்களை நீங்க மத்தவன்ட பேசுறப்பெல்லாம் நாளைக்கு யோகிதமா இருந்துச்சா? நான் என்ன சொல்றேன், நீ அந்த கோட்டோட நின்னியா? இல்லைங்கிறப்ப நான் எப்படி பேச முடியும்? நான் அமைதி காக்கிற ஆள்லாம் கிடையாது, நான் சும்மாவே நாளைக்கு நான் பேசுற ஆள் தான். எவிடென்ட் எல்லாம் மாட்டிருக்கப்ப எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க 3 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து சாதாரணமா என்கிட்டயே அவங்க ஒரு தடவை பேசினாங்க. வலசரவாக்கத்துல நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன், அது ஏதோ ஒரு ஓனருக்கும் எங்களுக்கும் இஷ்யூ, ஆனா நாளைக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டை காலி பண்ண சொல்றாரு. அந்த வீட்டுக்காரங்க கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி மாலதி என்கிட்ட ஒரு இஷ்யூக்காக பேசினாங்க. அப்ப நான் என்னோட லீகல் டீம் அனுப்பிச்சு விட்டு தான் அவங்க அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணி, அதாவது அந்த ஒரு வாடகை வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டா என்னால் இன்னொரு இடத்துல போய் குடியிருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் உண்மையாக இருந்தவங்க தான் அவங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு டீனர்ல 3 கோடி ரூபாய்க்கு சொத்து அவங்க பேர்ல எப்படி வந்துச்சுங்கிறப்ப அது பெரிய கேள்விக்குறி ஆகுது இல்ல? அது மாதிரி நீங்கள் நெருக்கமாக இருந்தது, நீங்க பேசுனத அப்படிங்கிறப்ப சார் இது எப்படி சார் பேசாம, அவங்களும் இன்னொருத்தவங்களோட மனைவி சார், அவங்களும் வந்து ஒன்றும் சும்மா சாதாரணமா இருந்தாங்க, அவங்களும் நாளைக்கு ஒரு திருமணமாகி ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருந்தவங்களாம் நீங்க கூட வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப இது எவ்வளவு ஒழுக்கங்கட்ட செயல். நீங்க ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையான விமர்சனம் நான் விடவே மாட்டேன். எதனால நான் சொல்றேன்னா, பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை மற்றவர்கள் எல்லாம் நீங்க என்னென்ன பேசுறீங்க, நடிகர்களை பேசுறீங்க சார். இன்னைக்கு ஜிவி பிரகாஷ் ஐந்தவி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு அது 2 நாள் அதான் பேசும் பொருளா இருக்குது. குடும்பமா வாழ்ந்தவர்கள் 2 பேருமே பிரியறாங்கன்னா, இவன் ஏன் பிரியறான், எவ கூட நெருக்கமா இருக்கான், இவன் ஏன் பிரிஞ்சா, இவன் ஏன் திடீர்னு அவனை வேணாங்கிறான்னு அவ்வளவு பேசும் பொருளாக்குறீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவர்களை நாளைக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம்
கலைஞர் 3 பொண்டாட்டி வச்சிருக்காங்கன்னு பேசுறாங்க. நாளைக்கு இன்னொருத்தன் நாளைக்கு பொண்டாட்டி விட்டு அவன் பொண்டாட்டியவே ஒழுங்கா வச்சு பேச மோடியா பேசுறீங்க, பிரதமரை பேசுறீங்க, நாளைக்கு அவர் சும்மா பேசுறாரு, நாளைக்கு இதை பார்த்துக்கலாம் இவர் நாட்டை பார்த்துக்கு வராங்கிறீங்க. எல்லாத்தையுமே நாளைக்கு எவ்வளவு தரைக்குறவான விமர்சனங்கள்ங்கிறப்ப பொது வாழ்க்கை அதான் மக்களை சார்ந்து நீங்க ஒரு இடத்துல பேசும் பொருளா இருக்கிறீங்க சார். நடிகர்கள் தொடச்சிட்டு போயிடுவான், ஒரு படம் இட்டு கொடுத்தேன் அடுத்த சம்பளம் காசு கொடுக்க போறேன் எனக்கு என்னன்னு போயிடுவான். பட் ஆனா நாளைக்கு நீங்க பொது வாழ்க்கையில வந்து மற்றவர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப மக்களால் சொல்லுவதை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க சொல்ற பல கருத்துக்களை, இப்போ சவுக்கு சங்கர் அவர் பேசக்கூடிய பல கருத்துக்களை, அதுதான் பல விஷயங்கள் தெரியாது, அரசாங்கத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிற நம்பரை பார்க்க நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நீங்க சொன்ன மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு நெறியில இருக்கணும்னு சொல்றீங்க. இல்ல நாம கண்டிப்பா நெறியில இருக்கணும். அதே மாதிரி நான் இன்னைக்கு யாராவது பேசினாலும் இது நான் நிறைய யூடியூப் சேனல்ல பாக்குறேன், அந்த சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சாலே நெறியாளர்கள் வேணாம் சார் அதை அவங்க நானும் கூட முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க அதை உடைச்சு நீங்க இல்ல நான் எல்லாருமே பேசுறப்பயே இது வந்து பர்சனல் இல்ல விட்டுருங்க அப்படின்னா அது எப்படி நாளைக்கு விட முடியும்? இதே நாளைக்கு சவுக்கு சங்கர் பேசுறப்ப எல்லா சேனல்லையும் இப்படி பொத்திக்கிட்டு கேக்குறீங்க. யாராவது எங்க எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் இல்ல நாளைக்கு இப்ப ஒரு ஏடிஜிபி அருணை வந்து அவ்வளவு விமர்சனம் பண்றாரு, நீங்க போனப்பெல்லாம் உங்க சப்பார்டினேட்ஸ் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீ நாளைக்கு காலம் தள்ளின, எல்லாருமே உங்ககிட்ட நெருக்கமா இருந்தாங்க, பெண் காவலர்கள் இருந்தாங்கன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஏடிஜிபி நீ எப்படி தெரியும்? யார் சொன்னா? யாராவது கேக்குறீங்களா? எங்க நிறைய இடத்துல சொல்றப்ப அவர் சோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாரு, ஒருத்தராச்சும் என்ன மெட்டீரியல் சோர்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க எதுவுமே கேட்டது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய விமர்சனங்கள் அவங்க யாரை பத்தி எது பேசினாலும் சரி, என்னையவே சொன்னாரு நான் வந்து என்னது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன், அப்படிப்பட்டவன் தான் இவன் அப்படிங்கிறாரு. உங்க மீது விமர்சனம் வச்சாரு. ஆமா, ஏன் மேல நான் பிஜேபிக்கு வந்த புதுசுல வந்து இவருடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து நான் உங்களை ஏமாத்திட்டேன். 2010 இருந்து நான் லவ் பண்றேன், நான் கிறிஸ்துவ மதத்து பெண்ணை தான் நான் லவ் பண்ணது, என் ஒய்ஃபு, நான் சண்டை போட்டு எங்க அப்பா கிட்ட எனக்கு சொத்து வேணா ஒண்ணு வேணா நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு நான் வெளியில வந்தேன். நான் எல்லாத்துக்குமே என் சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவன் லவ் பண்ணது இந்த பொண்ணை தான், இந்த பொண்ணு தான் வேணும்னா அவன் அந்த பொண்ணோட நின்னா எதுவுமே வேணான்னு உதறிட்டு போயிட்டாங்கிறப்ப ஸோ என்ன பர்சனல் லைஃபை கொஸ்டின் பண்ணுறீங்களா? உண்மையாக இருந்தால் கூட நீங்க உண்மையா இருக்கிறதே பேச வேணாங்கிறீங்க சார். உண்மையே இல்லாத வேற ஒண்ணு நீங்க சுட்டி காட்டுற. ஆமா, நீங்க இப்ப சவுக்கு சங்கரை பத்தி பேசுறப்ப நாளைக்கு உண்மையான விஷயத்த பேசுறப்பே வேணாம் சார் அது அவங்க பர்சனல் அப்படிங்கிறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை விமர்சனத்துக்கு உள்ளாகிறப்ப அவனை பத்தி எதுவுமே தெரியாம உண்மையே இல்லாத விஷயத்த நாளைக்கு நீ வெளியில பொதுத்தளத்துல கொண்டாந்து நீ வைக்கிற அப்படிங்கிறப்ப நான் பப்ளிக்கை ஃபேஸ் பண்ணும்ல, நான் பொது வாழ்க்கை இருக்கல, நீ மற்றவர்களே அப்படி பேசுனியா? அதை தான் கேட்கிறேன். ஸ்ரீமதி விஷயத்திலேயே அந்த பொண்ணு என்ன அதிகபட்சம் இப்ப 16 வயசு இருக்குங்கிறது என்னுடைய கணக்கு. நீங்க அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அவங்களுடைய ஃபேமிலி அவங்க சர்க்கிளுங்கிறது எப்படி இருக்கும்? நீங்க வந்து லவ் பண்ணி தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிறப்ப நீங்க டோட்டலா அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? இது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே சொல்றேன் நான். நீங்க யாரை பத்தி பேசினாலும் பேசக்கூடிய விஷயங்கள்ல உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையானே தெரியாம நான் தான் சொல்றேன்ல சார். போது நான் வெளிப்படையாக நான் பதிவு போட்டப்பையும் அதான் போட்டேன். கஞ்சா விற்பனை தமிழ்நாடு முழுக்க அமோகமா இருக்குது. போதைப் பொருட்கள் வந்து ஜாஃபர் சாதிகை பத்தி அவ்வளவு விமர்சனங்கள் நாளைக்கு பேசக்கூடிய நபராக இருந்துக்கிட்டு நீங்களே நாளைக்கு அந்த பழக்கத்துக்கு உள்ளாகி தானே இருக்கிறீங்க. நீங்க எனக்குமே நான் தமிழ்நாடு போலீஸ் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டேன் நல்லவங்க. அவங்க எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா கஞ்சாவை பொட்டலம் வச்சுதான் பிடிப்பாங்க. பேக்கெட் எதனாலனா கோர்ட்ல வந்து கேஸ் நிக்கணும். கிராம்ஸ்ல இருந்துச்சுன்னா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிரும். கிலோ கணக்குல இருந்தாலும் உங்களை மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். பட் இவர் மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சிகரெட்டா ரோல் பண்ணி கையில இருந்தது சார். நான் ஒண்ணு சொல்றேன், வச்சு பிடிக்கணுங்கிறது கிடையாது, கையில இருந்ததுக்கு அதுக்குன்னு கேஸ் போடாம இருக்க முடியுமா? பல பேரோட குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க காவல்துறையினரை பேசினாரு ஓகே, ஆனா வந்து கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிறது வந்து இது ஒரு புட்டப் கேஸ் தான், இது வந்து திட்டமிட்டு தான் பண்ணியிருக்காங்க சார். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் பேசுறீங்க, உங்களுடைய சேனல் இருக்குது, நாளைக்கு ஒரு நெறியாளர் அங்க வந்துட்டு நீங்க லியோ பண்ண அட்டகாசங்களை நீங்களே பார்த்திருப்பீங்க. இப்படிங்கிறது மதன் ரவிச்சந்திரனுடைய நீங்க நல்லாவே தெரியுது. அவர் பேசுறப்ப தான் ஆஃப்டர் கேமரா சொல்றப்ப வாய் கரெக்டா சொல்லுது, கேமரா முன்னாடி சொல்றப்ப ரோல் ஆகுது. பட் அவர் எண்ணங்கள் அவராக இல்லை அப்படிங்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை கிரீன் மேட் ஸ்டுடியோல நாளைக்கு ஒருத்தவங்க உட்கார வச்சு பண்றாங்க அப்படின்னா நீங்க எப்ப அதை நாளைக்கு ஏத்துக்குவீங்க? நீங்க அந்த பழக்கத்துக்கு உள்ளாயிருந்தா மட்டும்தான் அதை நாளைக்கு நீங்க ஏத்துக்குவீங்க. சிம்பிளான விஷயங்கள். அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த பழக்கத்துக்கு உள்ளாகி இருந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது. நீங்க பிரதீப் சொல்ற மாதிரி உண்மையிலே ட்ரக் டெஸ்ட் எடுத்தாலே அவர் ரொம்ப நாசுக்கா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, எடுங்க, அதை விட பெருசா கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம்ல ஓகே அப்படிங்கிறத நீங்க நாளைக்கு அவங்க கஞ்சாவை மீறி கொக்கையின் அளவுக்குலாம் ஒரு பழக்கத்துக்கு உள்ளாக இருந்தாரு, அது நாளைக்கு நீங்க பிளட்ல டெஸ்ட் எடுக்கிறப்ப தெரிய போகுது தானே. அப்படிங்கிறப்ப நீங்க அப்போ உங்களுடைய தனிப்பட்ட முறையா நீங்க அதான் தான் சொல்றேன், பர்சனலா நீங்களே அதை நாளைக்கு எல்லாம் வாங்கி நீங்களே பயன்படுத்துறீங்க.
ஆனா கேமரா முன்னாடி வந்துட்டு அவன் விற்கிறவனையும் அரசாங்கத்தையும் நாளைக்கு நீங்க பெரிய உத்தம புத்தர மாதிரி மக்கள்கிட்ட சீன் போடுறது. இதுதான் இவருடைய உண்மை தன்மையான வாழ்க்கையாக இருக்குதே தவிர விமர்சனங்கள் அவரை வச்சப்போ திரும்பி எப்படி சார் தடாரவின் வந்து வெளில பேசுறப்போ ஒரு பேட்டியில சொல்றாரு, ஆமா நாளைக்கு இப்ப சவுக்கு சங்கர் வந்து வெளில வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறம் நீங்க உட்கார வச்சுட்டு ஆமா நீங்க கஞ்சா வச்சிருந்தீங்களாமே மாட்டிக்கிட்டீங்க, ஆமா நான் அடிக்கிறேன் இப்போ உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கிறாரு நெறியாளர். அது கரெக்ட் தான், அவர் அப்படிதான் சொல்லுவாரு, வெக்கமா இல்ல? அப்ப இப்ப இது எப்படி இருக்கு? இப்ப மத்தவனே இதே மாதிரி ஆமா நான் செய்யறேன் உனக்கு என்னடா உனக்கு என்ன புடுங்குது, நீ என்ன பெரிய சமுதாயத்தை சுத்தம் பண்ண வந்திருக்கிறியா? நீ சுத்தமா இருந்தா மத்தவனை பேசு, வெளியில வந்துட்டா ஆமா நான் கஞ்சா அடிக்கிறேன் இப்ப என்ன, அப்ப யாரும் அடிக்கிறாங்க எனக்கு என்ன? இப்ப இதே தான் அந்த ரேஞ்ச் ரோவர் அதிமுக மாநாட்டில் போய் இறங்குறப்ப என்ன எப்படி நீங்க மட்டும் ரேஞ்ச் ரோவர் கார்ல முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்காரு, உதயநிதி ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்காரு, நான் வச்சுக்க கூடாதா அப்படின்னு பேசுன மாதிரி அப்ப நானும் கஞ்சா அடிக்கிறேன் எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கிறாங்க. இது எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம் சொல்லுங்க. நீங்க காவல்துறையை சார்ந்த அவங்க நாளைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அதை வச்செல்லாம் பிடிக்கல, அது அவங்க கிட்ட இருந்தது, வச்சிருந்ததுக்கு எப்படி கேஸ் போடாம இருப்பாங்க? கைது செய்யறப்ப என்னென்ன பொருட்கள் இருக்குதுங்கிறத நாளைக்கு ஆய்வு பண்றாங்க, நாளைக்கு அதுக்கு உண்டானதுக்கு இவர் இந்த பழக்கத்துக்குள்ள இருந்தா கார்ல தனியா இருக்குது, தனியா டேபிள்ல இருந்திருக்குது, மெட்டீரியல் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, ரெக்கவரி பண்ணதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. பட் அது ஒன்றும் பெரிய சப்ஸ்டன்ஸ் குவான்டிட்டியும் ஜாஸ்தி இல்லை, கேஸ் நிற்காதுன்னு இருக்காங்க. பட் ஆனால் அந்த உபயோகப்படுத்துறாருங்கிற விஷயத்த காவல்துறை வெளியில கொண்டுட்டு வருது, அதுக்கு தான் இவ்வளோ தாண்டுறாங்க சார். எதா இருந்தாலும் சரி நீங்க மொத்தமா இப்படிதான் நீதிபதிகளை பேசுனீங்க. கடந்த முறை கைதாக இதே மாதிரி தான் இதே ஜுடிஷியரி ஃபேக்டர்ல மேல் மட்டத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பேசுற நீ நாளைக்கு நீ பொம்பளை சோக்கு இல்லாம இருக்கிறியா? நீ நாளைக்கு நெறியாளர், நீ ஒரு இடத்துல உனக்கும் ஆளதுக்கும் எப்படி பழக்கம் என்ன தெரியும்? நீ ஒரு இடத்துல கெஸ்டா போற, பேட்டி கொடுக்க போற இடத்துல அவங்க ஆங்கரா பழகுறாங்க, நீ அந்த இடத்துல நீ பண்றப்ப நீ என்ன பண்ண? நீ நாளைக்கு காவல்துறையில இருக்கவங்களையும் நீதிபதிகளையும் அரசியல்வாதிகளையும் விமர்சனம் பண்றியா, நீங்க என்ன பண்ண? ஸோ இது மாதிரி அதிகாரிகளை நீ இவ்வளவு தூரம் பிரேக் டவுன் பண்ணி, அதான் சார் எப்போ அவங்க நம்மளை தேடி வருவாங்க, அவங்கள அடிச்சு உடச்சிங்கன்னா தான் அவங்க வருவாங்க, அந்த வேலையை தான் செய்யறது. நீ நாளைக்கு அப்படி செஞ்சு நீ செய்யறத நாங்க ஒன்றும் இப்போ ஃபேப்ரிகேட் பண்ணலையே, சவுக்கு சங்கர் செய்யாதை பத்தி நாங்க விமர்சனம் செய்யறோமா? இல்ல, நீ எந்த எடப்பாடிக்கு வேலை பாரு அதுவே ஒன்னத்துக்கும் ஆகாது, நீ அதுகிட்ட இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் ஆகப்படுறது கிடையாது. இப்போ பிஜேபிக்கு எந்த வகையில் நட்டமோ இது பொது தளத்துல, நான் இது கட்சியை சார்ந்து நான் இந்த கருத்து வைக்கல, பொது தளத்துல நீ பேசினா நாளைக்கு ஒரு 4-5 பேர் பாக்குறாங்கிறப்ப நீ அவங்ககிட்ட போய் தவறான விஷயங்களை பதிய வச்சுட்டு தன்னை பேச பொருள் ஆக்கிட்டா பரவாயில்லன்னு செஞ்சுட்டு நீ ஏஜென்ட் வேலை பாக்குற. இன்னைக்கு இப்ப எல்லாத்துக்கும் தெரியுதுல மக்களுக்கு, இந்த இவனோட டிவியோட பேட்டிகளை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் இவனோட சாயம் என்ன, இத்தனை கார் வச்சிருக்கிறான், இத்தனை வீடு வச்சிருக்கிறான், இவன் நாளைக்கு இன்னொரு பேட்டி எடுத்த கூட பொம்பளை வச்சிருக்கிறான், இதுக்கு முன்னாடி 2 பொம்பளை வச்சிருக்கான், அதுவும் இவன் பொண்டாட்டி இல்லை, அவன் மனைவி நாளைக்கு கோர்ட்ல நாளைக்கு பிள்ளைக்கு தேவையானதுக்கு மாசம் 1000 ரூபா நாளைக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு நீ நாளைக்கு ரிப்ளை பண்ற. 1000 தான் உன் பிள்ளை தானே, நீ ஊர்ல இருக்க பொண்டாட்டிலாம் கூட்டிட்டு வந்து நீ கொடுத்தன நடத்துறப்ப உன்னோட பிள்ளைக்கு நாளைக்கு நீ நீதிமன்றத்தை நாடி உன் மனைவி நாளைக்கு அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்கன்னு செய்யறப்ப நீ மாசம் நாளைக்கு நீ அதுக்கு கூட துப்பு இல்லாம இருக்கிறியா? கொடுத்துருக்கலாம்ல. அப்ப நீ என்ன செய்ய, உன்னோடைய பிள்ளைய பாத்துக்கிறதுக்கே உனக்கு துப்பு இல்லை, அதுக்கு செய்யறதுக்கே நீ உனக்கு தகுதி இல்லைங்கிற. அப்படி இருக்கிறப்ப நீ மற்றவர்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதா இருக்குது? அது அந்த இடத்துல நான் பிரேக் பண்ணி தான் சார் ஆகணும். நீ ஊர்ல இருக்கவனெல்லாம் உடைச்ச அப்போ உடனே நான் அடிச்சு தானே ஆகணும். தடாராகி மாதிரியான ஒரு சில சும்மா இந்த அந்த புரோக்கர் உள்ள போயிருச்சு, இந்த புரோக்கரை வச்சுக்கிட்டு இவங்க நாளைக்கு ஏதாவது வெளியில வச்சுக்கிட்டு தன்னை நாளைக்கு என்னமோ இவரு எனக்கும் இப்படிதான் சித்திரவதைகள் வந்துச்சு, எனக்கும் இப்படிதான் அடக்குமுறை வந்துச்சு, அறிவு வேணா என்ன பேசுறோங்கிறத தெரியும்ல. நீ பேசின வார்த்தைக்கு அப்புறம் உனக்கு தொட்டில போட்டு தாளாட்டுவாங்களா? நேரடியாக நான் அதான் சொல்றது, நீ எவ்வளவோ எல்லை மீறி கட்சி அரசியல் விமர்சனங்கள் வச்சிருந்தா, நீ உண்மையிலேயே அவன் சீமான் கிட்ட போனப்பயுமே நான் எம்எல்ஏல நிக்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. எடப்பாடி கிட்டையுமே அவருடைய டிமாண்ட், நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன், 24லயும் டிராவல் பண்றேன், 26லயும் டிராவல் பண்றேன், ஆனா எனக்கு 26ல எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும், அதிமுக சின்னத்துல நிக்கணும், ஆமா அப்படிங்கிறத பேசி அதற்கு எடப்பாடி ஒப்புதல் கொடுத்துதான் இவர் வேலை செய்ய ஆரம்பிச்சதே. நடுவுல கூட விஜயோட கட்சியில இருந்து கூட இவர் அப்ரோச் பண்ணதா சொல்றாரு. பட் ஆனா இவரு தான் விஜய் கட்சியை அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் விஜய் அறவே இவரை வேணான்ட்டார். இதுதான் நிதர்சனமான விஷயம். இவருக்கு வேற வழி இல்லை, எடப்பாடி கூட டிராவல் பண்ணி தான். எடப்பாடியோட கணக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆளு சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்சியா தூக்கி எறிஞ்சவன், சவுக்கு சங்கர் எல்லாம் பபுல்கம் மாதிரி மென்னுட்டு போயிடுவாரு. அவர் நினைச்சது இப்போதைக்கு இவனுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுக்கலான்னு பார்த்தாரு. இப்ப இந்த விஷயங்கள் நேரடியாக சந்திச்சது, நிறைய பேசினது, ஒரு எடுத்துக்காட்டே சொல்றேன் சார். நேரடியாக பேசுறப்ப நீங்க பட்டன் கேமரா வச்சிருந்துருக்கீங்க, இந்த கவர்னரை வந்து நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணும், இல்ல நாளைக்கு அண்ணாமலையை பத்தி அடிச்சு நொறுக்க மாநிலத்தில் யாரா இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பேசுற ஃபுட்டேஜ் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா, உங்களுடைய இப்போ ஒண்ணுமே இல்ல, பசுமன் முத்துராமலிங்க தேவரை பத்தி அசிங்கமா பேசுறாரு, வழக்கு போட்டிருக்காங்க, அது முக்குலத்தோர் சமூகத்தை பத்தி விமர்சனம் பண்ணாரு. இது நேரடியாக ஒருவேளை எடப்பாடி கிட்ட இருந்து வாய் வார்த்தையாக வரதா ஒரு ஃபுட்டேஜ் இருந்தான்னா,
டோட்டலா அரசியல் வாழ்க்கையே எடப்பாடி கேள்விக்குரியாரு. ஏன்னா உங்கள் வாயால நீங்க ஒரு சமூகத்தை நெகட்டிவா பிராண்ட் பண்ணு நீங்க சொன்னது வெளில வந்துச்சுனால எடப்பாடி க்ளோஸ். அதனால எப்படி அவங்க கட்சி நாளைக்கு அரசியல் பல எதிர்ப்புகள் அந்த சமூகத்துல இருந்து எடப்பாடி கண்டிப்பா வரும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்னால சவுக்கு சங்கருக்கு வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் அதிமுகவோட வழக்கறிஞர்கள் தான் ஆஜராகிறாங்க. நாளைக்கு தனிப்பட்ட முறையில ஒரு வக்கீல் வச்சுக்க கூட முடியாத சவுக்கு சங்கர் துப்புலாம இருக்காரு. ஏன் நாளைக்கு இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறீங்க? இது கம்ப்ளீட்டா என்னன்னா இவர் அஜெண்டாக்காக வேலை பார்த்தாரு, நம்மளோட ஆள அவரை காப்பாற்றணுங்கிறது எடப்பாடி இல்ல. நன்றி உணர்வு நம்பிக்கை எல்லாம் கிடையாது. நன்றி உணர்வு இருந்தா எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ போய் கேக்குறீங்க. ஆமா, என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர் அப்படி இருக்கக்கூடிய நபரை வந்து நம்பிக்கை துரோகத்திற்காக பெயர் பண்ணவர். அவருக்கு நம்பிக்கைனா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கவர் இவரை இவ்வளவு தாங்கணும்னு அவசியம் இல்லை. அவர் விஷயங்களை இவன் ஏதாவது போட்டு கொடுத்துருவானோ அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே சார் அந்த இடத்துல நாளைக்கு ஏடிஎம்கே கை விலகுச்சு அப்படின்னா இதே சவுக்கு சங்கம் நாளைக்கு திரும்பி வேற மாதிரி பேசுவாங்க. அப்படி நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க எனக்கு வந்த தகவல் ஃபெலிக்ஸ் மேலையும் குண்டாஸ் பதிவு பண்றாங்க. அவர் மேலையும் ஆமா, குண்டாஸ் வந்து ஃபெலிக்ஸ் மேலையும் போடுறாங்க. ரெண்டு பேரையுமே குறைந்தது வந்து ஒரு வருஷத்துக்காச்சும் வெளியில வர மாட்டாங்க. நீங்க பல விஷயங்கள் நீங்க வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் குறித்து பேசினாலும் ஃபெலிக்ஸ் அவர் மீதான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது பார்க்க வேண்டியிருக்குல்ல. நம்ம இவர் மேல எவ்வளவு பேசினாலும் அவர் ஒரு நெறியாளர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் எப்படி நம்ம இவ்வளவு குண்டாஸ் போடுற அளவுக்கு பார்க்க முடியும்? இல்ல, நீங்க எல்லா பெட்டிகள்லையுமே பாருங்க சீரியஸான சப்ஜெக்ட்ஸ். இப்ப இவருக்குமே சவுக்கு மீடியான்னு தனியா இவருக்கு ஒரு சேனல் இருக்குது. இவர் அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்டா அவரோடதுல உடைக்காம இவர் ஏன் அங்க போய் உடைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளாரே நீங்க கேட்டு பாருங்க. இது மட்டும் இல்ல, எதெல்லாம் இவங்க சென்சேஷனலா கொண்டுட்டு போகணும்னு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு பண்றாங்களோ அது எல்லாம் ரெட் பிக்ஸ்ல தான் ஆகும். எதனால அப்படின்னா நார்மலாவே அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேக்டர்ஸ்க்கும் முன்னாடிலாம் வந்து நீங்க சவுக்கு சங்கர் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ரெட் பிக்ஸ் சேனல் மட்டும்தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு இருந்துச்சு. அதுக்குள்ளார போனா மட்டும்தான் இந்த வீடியோக்கள் கிடைக்கும். இவர் தான் நாளைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சீக்கிரசியை பிரேக் பண்றாரு, ஆளுங்கட்சியை ஏற்று பேசுறாரு, அமைச்சர்கள் வர்க்கத்தை பத்தி பேசுறாருங்கிற ஒரு பார்வை சவுக்கு சங்கர் கிட்ட ஆரம்பத்துல கொண்டு வந்தது அப்படின்னு இருந்ததுல நீங்க இவரை சார்ந்து அந்த சேனல் தாங்கிறப்ப ஸோ இவங்களோடது இப்போ நீங்க சவுக்கு மீடியாலே 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு மேல போவாது ஜென்ரலா வீடியோ. ஆனா நீங்க நார்மலா ரெட் பிக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா சாதாரணமா 5 லட்சம் பேரும். நானுமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்டிகளுக்கு மேல கொடுத்துருக்கேன் ரெட் பிக்ஸ்ல. என்னுடைய பேட்டிகளுமே எல்லாமே 5 லட்சத்துக்கு மேல. ஸோ ஜென்ரலாவே அங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் அந்த தகவலை கேதர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆர்வமுள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேக்டருங்கிறது இருக்கு. ஸோ ஸ்ரீமதி மேட்டரா இருக்கட்டும், இல்ல இந்த அதிகார வர்க்கத்தை பத்தி பேசுறது, அமைச்சர்களை பத்தி பேசுறது, உதயநிதியை பத்தி பேசுறது, இது எதா இருந்தாலும் ரொம்ப சென்சேஷனலான ஃபேக்டரை ஒரு ரெட் பிக்ஸ்ல தான் உடைப்பார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அதை தான் நான் சொன்னேன். கீழே இருக்கவங்க எல்லாம் கை வச்சோன்னா ஆளு பதட்டமா வராரு. ஒரு கோவத்தை காட்டணும், வெளிக்காட்டணும், வா ஃபெலிக்ஸ் உட்காருங்க வச்சு செஞ்சிருவோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு உட்காடுறாங்க. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு உட்காடுறோமா? இல்ல, யதார்த்தமா உட்காந்து நம்ம பேச என்ன கேள்வி போறோம், என்ன சப்ஜெக்ட் போக போறோம்னு கூட கேட்கலாங்கிறப்ப, ஆனா நம்ம பேசி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தவங்களை குறிப்பிட்டு தாக்குறதுங்கிறது அப்போ யூ டூ இன்சைட் த கிரைம். நீங்க எல்லாருமே இந்த இது பண்ண மாதிரி அடுத்த கைது மாதேஷா அப்படிங்கிற மாதிரி மாதேஷ்கிட்டையும் பிரச்சனை என்ன, இவங்கேயும் பிரச்சனை என்ன, நெறியாளர்கள் வந்து நீங்க வந்து அவங்கள வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க, அவங்க அஜெண்டாக்குள்ளார நீங்க வந்து ஸ்டிக்கான் ஆகிக்கிறீங்க, அவங்களுக்கு விஷயத்த வந்து இன்னும் அவங்க ஓங்கி அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை தூண்டி வரீங்க. அதுதான் உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதை. நீங்க அந்த பேசுறதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய நெறியாளர்களை தான் கண்டிப்பா வழக்குக்குள்ளார நீங்க முக்கிய குற்றவாளியா. நெறியாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. என்ன கருத்து வெளியே சொல்றாங்க எல்லா சேனலையும் டிஸ்க்ளைமரை போட்டு சிம்பிளா முடிச்சுக்கிறீங்க சார். எல்லா சேனல் போடுறப்பெல்லாம் உடனே இந்த கருத்திற்கும் இந்த சேனலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தனிப்பட்ட முறையில் வந்த விருந்தினரையே சார்ந்ததுன்னு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சா? அது கிடையாது. நீங்க டிஸ்க்ளைமர் போட்டா ஆத்தரைஸ்ட் இல்ல, லைவ்ல மட்டும் தான் நம்ம டிஸ்க்ளைமர் போட்டோம்னா அது செல்லும். சட்டப்படி அது செல்லாது. நீங்க சும்மா டிஸ்க்ளைமர் போட்டு கெஸ்ட் தலையை உருட்டி விட்டு, ஆனா நீங்க அமைதியா இருந்தா பரவாயில்லையே. இப்ப நீங்க அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்பலாம் நீங்க வந்து இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல சார் அது தனிப்பட்ட முறையான விஷயம். ஏன் அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் நாளைக்கு ஃபெலிக்ஸ் தடுக்கல இருக்குல்ல? இப்ப இவரை சார்ந்த ஃபெலிக்ஸை சார்ந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்திருக்குது, நிறைய பெண்களை ஏமாத்திருக்காரு, பணம் பிடிங்கிருக்காருன்னு இப்போ அடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. புகாரு நேற்றுக்கு நைட்டு 11 மணிக்கு சென்னையிலேயே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் இருக்குது. பர்சனலாக அவர்னால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் புகார் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் வெளியில் ரிவீல் ஆகலை. பட் அது மாதிரி விமர்சனங்கள் பிரச்சனைகள் எது 2 பேருமே அப்படி தான் சார் இருக்கிறாங்க. அதாவது உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேங்கிற மாதிரி இதுங்க 2 ஜாடி ஏற்ற முடியாக இருக்கிறப்ப அப்புறம் இது மட்டும் எப்படி யோகிதமாக இருக்கும்? அவங்களோட மனைவி வந்து ரொம்ப என் புருஷன் சுத்தம், என் புருஷன் தியாகி, அவர் ஒன்றும் செஞ்சதில்லைன்னு சும்மா பேசுறாங்க. நீங்க அவங்க செய்யறதே நான் சொல்றேன், மீடியா போலீஸை வெளியில நிப்பாட்டிக்கிட்டு அதுங்கிறது ஆச்சுங்கிறது பூச்சிங்கிறது நீங்க வச்சா எடுத்துட்டு போயிருவீங்க.
நீங்க இவ்வளவு உஷாரா இருக்கிறப்ப இப்ப நீங்க மட்டும் மத்தவனெல்லாம் நாளைக்கு பேசலாமா பண்ணலாமா? அது மாதிரியான விஷயங்களுங்கிற அந்த விஷயத்தை சார்ந்து பெண் காவலர்களை பேசுறப்ப ஒரு வார்த்தை ரொம்பலாம் வேணாம் சார், ஒருத்தர் 2 பேர் அப்படி செஞ்சிருக்கலாம் தோழர், நீங்க எப்படி டக்குன்னு எல்லாத்தையுமே அப்படி பிராண்ட் பண்றீங்கன்னாச்சும் கேட்டுக்கலாம். ஒரு 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 அதிகபட்ச ஒரு நேர்மை, நெறியாளருக்கு உண்டான நேர்மை. நீங்க ஒரே ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு மொத்த பெண் காவலர்களையும் இப்படி சொல்றீங்களேனாச்சும் கேட்டுக்கலாம். ஒரு அதிகாரிகளை பேசுறப்ப அது நாளைக்கு எவனையும் வச்சுட்டு போனான், நீ பேசுறல்ல அப்ப நாளைக்கு தடாராமி சொல்ற மாதிரி ஆமா நான் கஞ்சா அடிச்சேன், ஆமா நான் எவ்வளோ வச்சிருக்கேன், உனக்கு என்னப்பா அவன் பொண்டாட்டியா அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னா இதே நாளைக்கு ஊர்ல இருக்கவனு ஒன்ன கேட்கலாம்ல. நாளைக்கு மத்தவன் அவனுக்கு திறமை இருக்கு, பல்ல இருக்கவன் பக்கடா சாப்பிடறான், உனக்கு என்ன வலிக்குது? அதிகபட்சம் அங்க கேட்கலனா கூட எடிட்டிங்ல வரப்பயாச்சும் அந்த கடைகளை பொதுமக்களுக்கு தேவை அதையும் கேட்டிருக்கலாம். நீ மற்றவர்களை பேசுற கேள்வியில இன்னைக்கு உன்னை சார்ந்து வரப்ப அவர் வெளியில எப்படி ரிலீஸ் ஆகி வந்தாருன்னா ரிலீஸ் எல்லாம் ஆகுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை ரிலீஸ் ஆகி வந்தாருன்னா ஆமா நான் மாலதி வச்சிருக்கேன், ஆமா நான் கஞ்சா அடிச்சேன் அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படின்னா இதையும் மற்றவர்களும் ஒண்ணு கேட்கலாம். நீ யாரு, நீ என்ன பெரிய ஏசுனாதரா ஊர்ல இருக்கவன் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு யோகிதமா வாழுன்னு பாடம் நடத்துறதுக்கு? நீ வாழ்ந்தியா? நீ பேச ஆமா நான் வச்சிருந்தேன் அப்படி மத்தவங்க எல்லாம் சொன்னா நாளைக்கு ஒரு வாயை மூடிட்டு போயிடுவாரா? இது மாதிரியான விஷயங்கள்ல ஃபெலிக்ஸ் மேல கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தது நியாயமானது. ஏன்னா தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து நாளைக்கு நீங்க தான் அதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருந்து நீங்க தான் பொழுத்தளத்துல அது பெரிய வகையில ரீச் ஆகிறதுக்கு நீங்க தான் அது ஒரு வெப்பனா டூலா நாளைக்கு ட்ரை பண்றீங்க. அப்ப அது நீங்களும் அதுக்கு உண்டான இதை ஃபேஸ் பண்ணி தானே 2 பேருமே தான் சார் எல்லா இடத்துக்குமே. இப்போ இந்த புரோக்கரேஜுக்கெல்லாம் பேச போறாங்களா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட அமைச்சர்லாம் சந்திக்க போறாங்க, யாருமே தனித்தனியா போக மாட்டாங்க, 2 பேரும் ஒன்னா தான் போவாங்க. ஃபெலிக்ஸும் சரி சவுக்கு சங்கரும் சரி. சார் நான் தான் சொல்றேன்ல, நீங்க மணல் குவாரிகள் நான் சொல்றேன், ஏன்னா என்னுடைய உறவினர்கள் நான் நடத்துறது, அதனால எனக்கு அங்கிருந்து நான் திமுகவில் இருந்தப்பையும் சரி அவங்க அதிமுக இருந்தப்பயுமே நம்மகிட்ட நல்ல தொடர்புகள் என்னால எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து 80 கோடி ரூபாய் வரைக்கும் நான் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. மணல் குவாரிகள்ல வந்து அவரு ராமச்சந்திரனா கரிகாலன் 2 பேருமே பிரதீப் அவர்கள் வந்து ஆபீஸ்க்கு வந்து பேசினாங்கன்னு சொன்னாங்கல்ல. பட் அதுக்கு முன்னாடியே நீங்க நல்லா நான் சொல்ற சிச்சுவேஷன் பத்திரிகையாளர்களோ இல்லை நாளைக்கு வியூவர்ஸுங்க ரெகுலரா சவுக்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு டைம்ல ஏறி அடிக்கிறாரு, அதாவது நான் சொல்றது ரைடுக்கு முன்னாடி மணல் குவாரியை பத்தி சென்சேஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரைடு உள்ள போடுது, அதாவது பேசும் பொருள் ஆகுது, மக்கள்கிட்ட ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகிறப்ப உள்ள போடுது. பட் ஆனால் அது இடியோட முன்னாடியில இருந்தே பிளான் என்ன அப்படின்னா மணல் குவாரிகள்ல இருந்து தான் எல்லா பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் திமுக வந்து பணம் ஒதுக்குறதா இருந்தாங்க. ஸோ மணி ஃப்ளோ இங்க இருந்து தான் நாளைக்கு தேர்தலுக்கு போகுது, அதனால அந்த ஃப்ளோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க லாக் பண்ணிடணுங்கிறது மேல இருந்து முன்னாடியே முடிவு பண்ணது. இந்த ஆள் திடீர்னு பேசும் பொருள் ஆக்கணும்னா அவன் அலர்ட் ஆயிர போறான்னு இறங்கிட்டாங்க. இது மணல் குவாரிக்காரனுக்கு எப்படி பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னா இவன் பேச ஆரம்பிச்சான், இடி உள்ள வந்துருச்சு. இவர் வந்து அண்ணாமலைகிட்ட தொடர்புல இருக்காரு, இவர் சொல்லி வர வச்சுட்டாருங்கிறப்ப இங்க அட்டாச் ஆகுறாங்க. நீங்க 80 ரூபா வரைக்கும் முதல்ல 50 ரூபா 30 ரூபால ஆரம்பிச்சாங்க, 50 ரூபா தரேனாங்க. ஃபைனலா 80 கோடி ரூபா. 80 கோடி லட்சத்துல சொன்னேன் சார். ஒரு தனி மனிதருக்கு 80 கோடின்ற விஷயம் அரசாங்கம் பண்ற மாதிரி இருக்கு சார். விஷயம் நாளைக்கு நீங்க என்ன நீங்க பிரேக் பண்றதுனால சார் தமிழ்நாடு முழுக்க நடத்துற ரீச்ல ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வர வருமானம் நீங்க மொத்த ரீச் எல்லாம் ஒரு ரீச்லாம் ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அவங்களோட எல்லா ரீச் இந்த தவுடு எடுக்கிறது, அங்கங்க செம்மண் கடத்துறது, கிராவல் மண் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே நீங்க வச்சீங்கன்னா கூட குறைந்தபட்சம் 3500 கோடி ரூபா ஒரு நாள் வருமானம் இவங்க மணல் குவாரிகள் வச்சிருக்கவங்க சம்பாதிக்கிறது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற 80 கோடிங்கிறது அதுல பாதி கூட கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரை நாள் வருமானம் நீங்க தான் பெருசா பான்னு பார்க்கணும், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்ப இவருடைய டிமாண்ட் எவ்வளவு தெரியுமா இருந்துச்சு? 300 crores. சவுக்கு சங்கரோடைய நேரடியான டிமாண்ட் 300 கோடி ரூபா தனக்கு வேணும், நீ கொடுக்குறேன்னா சொல்லு. அதாவது அந்த ஒரு நாளுக்கு உண்டானத லிமிட்லயே என்ன நீ எனக்கு அதுக்கு 300 கோடி ரூபா கொடுக்குறேன்னா சொல்லு, நான் இனிமேட்டு உன்னை பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் உங்க வட்டத்துக்குள்ள தெரிஞ்சு உங்களுக்கு தெரிந்து நடந்தது. அதாவது ராமச்சந்திரன் கரிகாலன் இந்த வளையம் எல்லாமே வந்து புதுக்கோட்டை பேஸா வச்சிருக்கிறவங்க, அவங்க வந்து எங்களுடைய உறவினர்கள். ஸோ எங்களுக்கும் அங்க தகவல்கள் இவங்க என்ன பேசுறாங்க பண்றாங்கன்னு, ஏன்னா மற்றவர்கள் சொல்றது கூட இவங்க எப்படி சும்மா சொல்றாங்கன்னு எனக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க நாளைக்கு தகவல்கள் வந்து நம்ம கிட்ட உண்மையாக நேரடியாக சொல்ற தகவலை தான் நம்ம பிரேக் பண்ண முடியும். யாரோ 10 காது போயிட்டு இருந்ததை நம்ம சொல்ல முடியாதுல்ல. இங்க பேசுனதே ஒரு உடச்சப்ப மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தப்பெல்லாம் சைலண்டா இருக்காரு. நான் சொல்ற பீரியட்ல இடி வந்துட்டு அதுக்கப்புறமேல இவங்க தலைமறைவாயிட்டாங்க, இங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சந்திரசேகர் ராவ் கிட்ட போய் ராமச்சந்திரன் எல்லாம் பேசுறாரு, மறுபடியும் இறங்கி மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறப்பெல்லாம் அந்த நடு பீரியட் விட்டாரு. மறுபடியும் அவங்க வந்து அவ்வளோலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் பேக் எடுக்கிறப்ப திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேல திரும்பி இறங்கி இதே தான் நாளைக்கு காசாக்கு 2 இருக்கட்டும், இது எவ்வளவுதான் முடிச்சாங்க சார் G2 இல்ல அதுதான் சொல்றேன் சார். அதாவது ஒரு மினிமமா போயிட்டு இருந்தாங்க, அந்த பட்ஜெட் தான் நாங்க எங்களால முடியும் 50 கோடி ரூபாங்கிறது தான் 50ல இருந்து 80 வரைக்கும் முடியும். இவர் 300 இருந்தார்.
பட் அது எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து அவங்க ஒரு 5 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை டைமில் கொடுத்தது. ஏன்னா அவங்களோட ரேட்டு படியில. ஓகே. நீங்கள் இவங்களோட அவன் சொல்கிறது 5 ரூபா தேங்காங்கன்னா இவன் 10 ரூபா தேங்காங்கிறாங்கிற மாதிரி படியிலே தவிர, ஆனால் அந்த வேலைகள் இவர் என்ன செய்கிறாருங்கிறதுக்கு சொல்கிறேன். நீ நாளைக்கு உண்மை தன்மையாக இருக்கேன்னு உடைக்கிற, ஒரு இடத்துல பேரம் பேசுகிற, திரும்பி பேரம் படியலைன்னா திரும்பி அடிக்கிற, இப்படி தான் நாளைக்கு ஜி2 பண்ணுற, இப்படி தான் எல்லாத்தையும் தொழிலதிபர்களை சார்ந்து இந்த ஓஷன் ஸ்பிரன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் வந்து கமிஷனர் இல்லீகல் கஸ்டடி வச்சு மிரட்டினாரு. அவர்கிட்ட கூட பணம் வாங்குறாரு. அதை நான் பிரேக் பண்ணுறேன், நான் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வெளில கொண்டுட்டு வரப்ப இது என்ன உன்னுடைய தரத்தை காட்டுறது? சரி, எதா இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உண்மைத்தன்மைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றுக்காச்சு நான் உண்மையாக நின்னேன், அவன்கிட்ட பணம் வந்துச்சு, நான் அவன்கிட்ட வாங்கினேன்னா நீ பரவாயில்ல. நீ பேசுகிற எல்லா இடத்துலையும் நீ பணம் வாங்குற, நீ எல்லா இடத்துலையும் தான் புரோக்கர் வேலை பார்க்குறங்கிறப்ப உன்னை எப்படி நாளைக்கு இது பண்ண முடியும்? ஃபெலிக்ஸை கைது செய்ததும் அவரும் இதற்கு உடன்பட்டவருங்கிறப்ப அது உண்மையாலே தேவைப்பட்டது தான். நாளைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு நடக்கிறது தான் உங்களுக்கெல்லாம் நடக்கும்னா உனைய மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு திரியிறானா? அவன் எப்படி நடக்கிறானா அவனுக்கு அதுக்கு தான் நடக்கும். எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் உங்களுக்கும் நாளைக்கு இந்த கதி வரும்னா, நீ ஒழுங்காக நடந்திருந்தா உனக்கே அந்த கதி வரப்போகுது. நீ ஏன் மற்றவங்களுக்கு பயமுறுத்துற? நாளைக்கு சூப்பரண்ட்டை பற்றியுமே சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் உண்மை கிடையாது. கையெல்லாம் உடைக்கலாம் படல. இவர் சும்மா சீன் போட்டுக்கிட்டு நான் தான் சொல்றேன், பெண் காவலர்கள் அடிச்சாங்க சார், அதெல்லாம் சும்மா சார். அவங்களாம் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, ஒரு நீங்கள் நினச்சிக்கலாம், நான் ஒரு வக்கீலாக சொல்கிறேன், ஒரு காரில் வேனில் கூப்பிட்டு வரப்ப ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகி ஜெயிலேருந்து அனுப்புறப்ப கூட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. திரும்பி உள்ளே கொண்டாந்து அந்த எஸ்கார்டு டீம் விடுறப்ப அவங்களுக்கு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. ஒரு சாதாரண இன்ஜுரி இருந்துச்சுன்னா அந்த வேனில் இருக்கிற மொத்த பேருமே சஸ்பெண்டு. நீங்கள் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்டுங்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். நாளைக்கு வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது, பிஎஃப் வராது, கடைசியாக பென்ஷன் வராமல் கூட போகலாம், ப்ரமோஷனே நாளைக்கு டோட்டலாக பிளாக் ஆகலாம். ஒரு சஸ்பென்ஷனால எவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியும். நீங்கள் நாளைக்கு ஒரு கைதியை நாளைக்கு வந்து நீங்கள் அப்படிலாம் கை வச்சிங்கன்னா, நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு 6 வழக்கு கொலை குற்றவாளி வந்து ஜெயில் வாசலில் நின்றுட்டு போலீஸை நான் இங்கேயோ உன்னை வெட்டிடுவேன் தூக்கிடுவேன், நீ என்ன ஆள், நீ என்ன என்னையவே போட்டு பார்க்குற யாருன்னு நினச்சேன் மதுரை ஜெயில் வாசலில் பேசின வீடியோ. அதையே போலீஸ் ஒன்றும் செய்யலை. எதனாலனா நீங்கள் கைதிகள் மேலே கை வைக்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை. அந்த கை கால் உடைக்கிறதெல்லாம் கூட நான் அதுதான் எப்பயுமே சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் தான் உடைப்பாங்க. நீதிமன்ற காவலில் இருக்கிறப்ப அது செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஜெயிலுக்குள்ளாரே செய்ய மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ளார எது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு, ஜெயிலர் தான் பொறுப்பு. நீங்கள் இப்போ உடனே ஒரு சேனலில் ஒன்றும் இல்லாமல் ஆர்டிஐயில் வந்து என்னது 2 வருஷத்துலேயே 200 கைதிகள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா, சார் மன அழுத்தம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி தான் ஆவாங்க. நானுமே சிறைச்சாலையில் இருந்தப்பெல்லாம் நான் ஒரு டாய்லெட்டை 600 பேர் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு அது நிறைய வியாதிகள் பரவுது, எல்லாத்துக்கும் சீல் வடியுது, ஏதோ ஒரு ஃபங்கஸ் பரவிடுதுங்கிறதுனால நானே சூப்பரண்ட்டு கேட்டேன், ஏதாவது ப்ளீச்சிங்கில் ஃபெனாயில் ஆச்சு ப்ரொவைட் பண்ணுங்க, எப்படி நாளைக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அவர் ஓப்பனாக சொன்னது, என்ன செய்ய முடியும் சார், வச்சா குடிச்சு போகிறான், செத்து போகிறான், நாளைக்கு ராத்திரி ஆஸ்பத்திரி கூட்டி. அது மாதிரி ஒருத்தவங்க மன அழுத்தம் சில விஷயங்கள் 14-15 வருஷம் கேஸ் உள்ள ஜெயிலே இருக்கிறான். இல்லை ஒருத்தர் நான் சந்தித்தேன், அவர் கொலை குற்றவாளி விடுதலை ஆகிட்டார், ஜாமீன் கையெழுத்து போகிறதுக்கு அவங்க அம்மா அப்பா யாருமே அவன் என் பிள்ளையே இல்லைன்ட்டாங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு வரலன்னு சொல்லி 7 வருஷமாக ஜெயிலுக்குள்ளாரே இருக்காரு. அவர் ரிலீஸே ஆயிட்டாரு, ஆர்டர் வந்துருச்சு, வெளில ஆள் இல்லை, ஜாமீனுக்கு எடுக்க ஆள் இல்லைன்னு உள்ளே இருக்கு. அப்போ அவங்களாம் நாளைக்கு அவங்களோட மன இத்தனைக்கும் அட்வொகேட்டு அந்த காலத்திலேயே 76லேயே பிஎல் பிடிச்சிருக்கா, அப்படி என்ன செய்ய முடியும்? ஸோ ஒருத்தவங்களோட மனநிலைங்கிறது நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா, செந்தில்குமார் மாதிரியான நேர்மையான அதிகாரிகளை பார்ப்பது ரொம்ப கடினமான விஷயம். அந்த மாதிரியான ஈர்க்கக்கூடிய, அதாவது இப்போ எப்படி திலகவதி ஐபிஎஸ், கிரண்பேடி இவங்கள மாதிரி நம்ம ஒரு சைலேந்திர பாபுமே நல்ல ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான். நல்லா நேர்மையான நபர், எடுத்து இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டிங்கிற மாதிரி, அந்த யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை, அவங்க நடந்துக்கிற விதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல செந்தில்குமார் உண்மையிலேயே அதுக்கு தகுதி வாய்ந்தவர். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளாரே கஞ்சா புழங்குது சார். தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஜெயில் கிடையாது. அது மாதிரி நீங்கள் வந்து பீடிலாம் விடுங்க, அது போலீஸ் சும்மாக்கிறது, அது யாரும் அது வந்து எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன செய்ய முடியும்? நீங்கள் கஞ்சா இருக்குது, சரக்கு இருக்குது, இதை விட ஹைலைட்டு 24 மணி நேரமும் புழல் சிறைக்கு போங்க, 24 மணி நேரமும் டாஸ்மாகில் கூட நீங்கள் போய் கேட்குறப்ப சில சரக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனால் நீங்கள் என்ன பிராண்டு கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் அந்த ஜெயிலுக்குள்ளார காசு கொடுத்தா கிடைக்கும். கட்டாயமாக கிடைக்குது, கட்டாயமாக கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் நாளைக்கு ரெகுலராக வந்து சரக்கு, சிகரெட்டு, தம்மு, கஞ்சாங்கிறது எல்லா சிறைச்சாலைகள்லையும் புழக்கம் இருக்குது. ஆனால் ஒன்று செந்தில்குமார் எந்த சிறைச்சாலைக்குள்ளார பொறுப்பில் இருந்தாலும் இது அறவே ஒன்று கூட கிடையாது. நீங்கள் திருச்சி ஜெயிலையும் அவர் பொறுப்பில் இருந்தப்போ அப்படி தான் இருந்துச்சு, இப்போ கோயம்புத்தூர் ஜெயிலும் அப்படி தான் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி கடலூர் ஜெயிலில் இருந்தப்போ சரி. இவர் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில்
இவர் இருப்பதுதான், இவர்னால நான் செத்துருவேங்கிறார் சவுக்கு சங்கர். இவர் மாதிரியான நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறது தான் சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் பகைச்சு வச்சிருக்கிற நீ இப்போ எடப்பாடியுமே உன்னை வந்து நல்லவன்னு சொல்லி உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்காரா? நாளைக்கு அவரே நாளைக்கு செஞ்சு விட்டு நாளைக்கு ஆளுங்கட்சி மேலே திமுக மேலே பழியப்பட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க. அரசியல் தானே சார். நாளைக்கு எடப்பாடியே ஜெயிலுக்குள்ளார ஆள் வச்சு சவுக்கு சங்கரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. உங்களுடைய கோபம் உங்களுடைய பேச்சுக்கள் யார் பக்கிட்ட திரும்பும்? திமுக மேலேயும். ஏற்கனவே அவர் நாளைக்கு இவர் தான் காரணம், செந்தில் தான் காரணம், இதுதான் சொல்றது. சில முட்டாப்பையில இந்த வக்கீலுங்க கோர்ட்டுக்குள்ளார போனோடனே ஜட்ஜு கேட்கறப்ப உன்னை அடிச்சாருன்னு சொல்லு, உன்னை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லு, அப்படி பண்ணாங்கன்னு சொல்லு, உன்னை சீக்கிரம் விட்டுருவாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் போட்டுடலாம், நாளைக்கு ஜெயிலுக்கு நீ போன ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாக உனக்கு பிரியாணி வாங்கி தரோம், அது இதுன்னு சொல்கிறேன்னு சொல்ல ப்ராம்ப்ட் பண்ணுறத சொல்லக்கூடாது. ஓகே, கொஞ்சமாச்சு நீ உணரணும் அந்த ஃப்ரீயர் ஃபேஸ் என்னங்கிறத. நீ நாளைக்கு உணர்ந்தாதான் செய்ய முடியும். இந்த ஆள் சும்மா இல்லாமல் நான் சிறையிலேயே கொல்லப்படலாம் நீ சொல்லு, வெளியில் போகிறப்ப பத்திரிகையாள்கிட்ட சொல்லு. இவங்க தான் ஏடிஎம்கே அட்வொகேட்ஸ் தானே, அவங்களே சொல்லிக்கலாம். சொன்னதுக்கு அப்புறமேல நீங்கள் வெளில வந்து சொல்கிறப்ப நாளைக்கு செத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அன்னைக்கே சொன்னாயா அன்னைக்கு ஜெயிலில் இந்த சூப்பரண்ட் கொண்டுருவேன், என்ன பாரியா செத்துட்டான் அப்படிங்கிற பார்வை தானே வரும். அப்போ அந்த கோபம் உங்களுக்கு அதிகாரிகள் மேலேயும் ஆளுங்கட்சி மேலேயும் தான் வரும். இது எடப்பாடிக்கு ஆதாயமா நட்டமா? கட்டாயம் ஆதாயம் தானே. அதுதான் பார்வை. நீங்க அப்படி நாளைக்கு செய்யற மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு செந்தில்குமார் இருக்கிற இடத்துல நடக்காது. நேர்மையா இருக்கிறவன் எல்லாத்துக்கும் நேர்மையா இருப்பான் சார். நீங்க அதுதான் அவர்கிட்ட இருக்கிற விஷயம். நீங்க அதிகாரத்துவத்துக்கு பயங்கர ஆள் செந்தில்குமார் கிடையாது. பர்சனலாகவும் நான் சிறைச்சாலையில் 32 நாள் இருந்தப்போ எனக்கும் அவர் தான் சூப்பரண்டு. அதற்கு அப்பாற்பட்டும் அதுக்கு முன்னாடியும் சரி எனக்கு தனிப்பட்ட முறையில் நன்கு அறிமுகமானது. அவரை மாதிரி ஆபீசர் இருக்கிறது தான் சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சேஃப்டி. ஓகே, வேற எந்த ஆபீசர்னாலும் நீ எல்லா பக்கத்தும் திமுகவிலையும் நாளைக்கு நீ எல்லாத்தையும் பகைச்சு வச்சிருக்கிற. ஒரு சில பேர்கிட்ட நீ பணம் வாங்கி வெளிப்படையாக சொன்னோம்னா செந்தில் பாலாஜியை காலி செய்வதற்கு திமுகவில் நிறைய அமைச்சர்கள்ட்ட இருந்து இவர் பணம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அஜெண்டா. ஆமா, அதாவது எல்லா மந்திரிகளுக்கும் பிடிக்கல செந்தில் பாலாஜி இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவராக இருக்கிறார், நிறைய கப்பம் கட்டுறாருன்னு முதலமைச்சர் தூக்கி மடியில் வச்சுக்கிறாரு. அப்ப நம்ம சீனியாரிட்டிக்கு என்னப்பா நமக்கு முக்கியத்துவம் இல்லையா, அவனை காலி பண்ணோம் அப்படிங்கிறப்ப இவன் அடிக்கிறாங்கிறப்ப இவனுக்கு பின்னாடி நிறைய அமைச்சர்கள்லாம் சப்போர்ட் பண்ணப்ப என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில நம்மளை ஏதாவது கோத்து விட்டுருவானோ, நம்மளை பத்தி வந்துருமோங்கிற மாதிரி நிறைய பேருடைய பயங்கள் இருக்குதுங்கிறப்ப அப்ப யாருடைய உயிருக்கு அச்சுறுத்தல்? இது வெளியில நாளைக்கு வெளியில வந்தனா நீ திரும்பி இப்ப தடாராயின்னு சொல்ற மாதிரி திரும்பி வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் நீ சொல்றப்பெல்லாம் அப்ப எவனுக்கு என்ன தோணும்? அப்ப நாளைக்கு உனக்கு சார் நான் தான் சிம்பிளா சொல்றேன்ல, இவனை கொண்டு விட்டு பழைய தூக்கி அவன் மேல போடு, படத்துல சொல்ற அதே டயலாக் தான். அது மாதிரியான விஷயங்கள் மற்ற அரசியல்வாதிகளோ இல்ல இவர் எங்கேயாவது பகச்சு வச்சிருக்க அதிகாரிகளோ இல்ல எல்லா பக்கத்தையுமே இவர் கூலிப்படைகிட்டையும் தொடர்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா லாபியும் வச்சிருக்கிறவருக்கு எங்க இருந்து எது வேணாலும் நடக்கலாம். இப்படிப்பட்ட அதிகாரி தான் நாளைக்கு அவருக்கு எதுவும் ஆகாம நம்ம கஸ்டடியில் இருக்கான் என்ன ஆனாலும் சரி நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயங்கள்ல அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்ல அவர் ஃபேப்ரிகேட் பண்ண நினைக்கிறாரு. அதாவது பேசும் பொருள் ஆக்குவதற்கும் நாளைக்கு முதல்ல கைதானப்பெல்லாம் அவருக்கு பெரிய இம்பாக்ட்ல இல்லை. கட்டுப்பட்டு வந்ததுக்கப்புறம் பேசும் பொருளாச்சு, அதுக்கப்புறம் என்ன கொல்ல போறாங்கன்னதுக்கப்புறம் பேசும் பொருளாச்சு. இப்படி தன்னை வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக் உடனே பெயில் கிடைச்சிடும் உடனே இது பண்ணா. இன்னொன்னு சொல்றேன், இந்த குண்டாசியை நீங்க உடைச்சாலும் உங்க மேல அடுத்த 2 குண்டாஸ் ரெடியா வச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் மேல. அதே மாதிரி ஃபெலிக்ஸ் மேல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்குள்ளார குண்டாஸ் போட்டுருவாங்க. நீங்க அவங்க மனைவி வந்து அதை தெரிஞ்சதுனாலதான் அவங்க இறங்குறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பட் என்ன ஆனாலும் சரி, இது நான் தான் ஓப்பனா சொல்லிட்டேன்ல சார், இது அதிகாரிகளின் கோவம். நீ வந்து இன்னொரு அதிகாரியை என் இடத்துல உட்கார வச்சிருக்கிறது, அவன்கிட்ட அஜெண்டாவில் பார்க்கறதுக்கு என்னை அசிங்கப்படுத்தினால நான் யாருன்னு காட்டுறேன்டா. அரசோட கோவம் இல்ல, அதிகாரிகளின் கோவம். பல விஷயங்கள் சார் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது குறித்து திருச்சி சூர்யா அவர்களுடைய உங்க தரப்புல இருந்து நீங்க சொன்னீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்விதான், இது உங்களுடைய நிலைப்பாடு, இந்த கைதுல உங்களுடைய கட்சி பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன சார்? சார் அதுதான் நாங்கள் சொல்றோம்ல, கட்சியுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. விமர்சனங்களுக்கு ஒரு எல்லை உண்டு. இதை வந்து நேரடியாக இப்போ எங்களுடைய தலைவர்கிட்ட இருந்து அதை சார்ந்து எந்த அறிக்கையும் இல்லை. ஏன்னா அவரும் ஒரு காவல்துறை அதிகாரிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த கருத்தில் அவர் உடன்பட மாட்டார். நீங்கள் அதிகாரிகளை பெயர் குறிப்பிட்டு விமர்சனம் செய்வதும் சரி, மொத்தமாக நீங்கள் மகளிர் காவலர்களையும் இப்படி தான் நீங்கள் விமர்சனம் செய்வதையும் சரி, நாங்கள் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லை. ஏன்னா கருத்து சுதந்திரத்துக்கு அளவுகோல் இருக்குது. நீ அதுக்குன்னு யாரை வேணாலும் எந்த வீட்டுக்குள்ளார போய் யாரை பற்றி வேணாலும் பேசலாங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கைது தேவையானது, இந்த கைது நல்லது தான். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இல்லை. விமர்சனங்கள் யூடியூப் இருக்குது, கேமரா இருக்குது, எனக்கு வாய் இருக்குது, நான் யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசுவேங்கிற மாதிரி யாரும் பேசக்கூடாது. உங்களுக்கு உண்மை தன்மை இருக்குதா, ஒரு விஷயத்தை நல்லபடியாக வெளியில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு, இல்லை உங்கள் கட்சியோட சித்தாந்தத்தை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறியா, அதற்குண்டான தளமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி புரளை பேசுவதற்கோ மற்றவருடைய தேவையில்லாமல் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதற்கோ செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயம். இன்னைக்கு ஓப்பனாக வெளிப்படையாக சொன்னோம்னா இப்போ திமுகவை சார்ந்துமே சில பேர் பேசுறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
யூடியூபை சந்தேகப்பா அவனே வச்சு செய்கிறாங்க நமக்கு ஏன்பா வம்பு அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு பயம்ங்கிறது அது கட்சி பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போ நாளைக்கு ஒரு சில பேரை சொல்லுவாங்க உட்காந்துட்டு கதையா அடிக்கிறாயா அப்படிங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆனால் ஆட்களுக்கு இது ஒரு பாடம், அதனால இது தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. நிறைய வேலைகள் இருக்குண்ணே உங்களுக்கு. எங்களுக்காக இந்த ஜாம்பவான் நேயர்களுக்காக அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்களை இந்த வழக்கு குறித்தும் சவுக்கு சங்கருடைய கைது குறித்தும் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி. நன்றிண்ணே.